நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் வழங்கும் கல்லூரி சாலை நீங்களும் ஆடிட்டர் ஆகலாம் சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் மோகன்ராஜ் பழனி. குறிப்பாக நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியின் சிறப்புகள் குறித்த வீடியோவை நாம் பார்க்கலாம். இந்தியாவில் மட்டுமல்லாது வெளிநாடுகளிலும் அதிக வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் CA/CMA ஆடிட்டிங் படிப்புகளுக்கு தமிழகத்திலேயே முதலில் தொடங்கப்பட்ட முழுநேர கல்லூரி நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ், ஈரோடு மாவட்டம் பெருந்துறை. தகுதி மற்றும் அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்களின் மூலம் 6 மணி நேர விரிவான நேரடி பயிற்சி வகுப்புகள், மாணவர்களின் திறன் மேம்பாட்டிற்காக டாலி பிரைம் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் வகுப்புகள், பாதுகாப்பான சூழலில் மாணவ மாணவிகளுக்கான தனித்தனி விடுதி வசதிகள், விடுதியிலும் 4 மணி நேரம் ஆசிரியர்களின் மேற்பார்வையில் படிக்கும் வசதிகள், மாணவர்கள் படிப்பதற்காக மட்டுமே திட்டமிடப்பட்ட சூழல் மற்றும் கல்லூரி பேருந்து வசதிகள், அனைத்து தேர்வுகளிலும் நல்ல மதிப்பெண்களுடன் தேர்ச்சி என 18 வருட அனுபவத்துடன் செயல்படும் நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் மாணவர்கள் சேர்க்கைக்கு 9788556999 அல்லது nmcauditingcollege.com என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கவும். நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி குறித்த சிறப்புகள் குறித்த ஒரு வீடியோவை நாம் பார்த்தோம். குறிப்பாக இந்த நிகழ்ச்சியில் CA/CMA போன்ற படிப்புகள் குறித்தும் இதற்கான வேலை வாய்ப்புகள் குறித்தும் நாம் பதிவு செய்ய இருக்கிறோம். குறிப்பாக இந்த படிப்புகள் தொடர்பான ஏதேனும் சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்தால், வழிகாட்டுதல்கள் தேவைப்பட்டால் திரையில் தெரியக்கூடிய தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களுக்கான கல்வி ஆலோசனைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். நமது அரங்கிற்கு குறிப்பாக நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியின் மாணவர் சேர்க்கை ஆலோசகர் திரு G. மணிகண்டன் வருகை தந்திருக்கிறார். அவரை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். குறிப்பாக இந்த நேரம் ரொம்ப முக்கியமானது. CBSE தொடர்பான அந்த ரிசல்ட்ஸ் வரக்கூடிய அந்த நேரத்தில் நீங்கள் அந்த மாணவர்களுக்கு சொல்ல விரும்புவது என்னங்க சார்? பல்வேறு குழப்பங்களோடு இருப்பாங்க, அவங்களுக்கு சொல்ல விரும்புவது என்னங்க சார்? முதல்ல வாழ்த்துக்கள்லேருந்தே ஆரம்பிக்கலாம். ஸோ 10ஆம் வகுப்பில் நல்ல மதிப்பெண்களில் தேர்ச்சி பெற்றிருக்க மாணவர்கள், அதாவது CBSEயோட ரிசல்ட்ஸ் 10th ஸ்டாண்டர்டுக்கு வந்திருக்கு, அவங்களுக்கு நம்மளோட வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம். இன்னும் +2 மாணவர்களுக்கு ரிசல்ட்ஸ்க்கு அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, CBSEயாக இருந்தாலும் ஸ்டேட் போர்டாக இருந்தாலும். இதில் ரொம்ப குறிப்பாக குறைவான மதிப்பெண் எடுத்து ஒருவேளை தேர்ச்சி அடையாத மாணவர்களாக இருந்தாங்கன்னா இந்த வருஷத்துலேருந்து CBSEலேருந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்களும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு உடனடியாக ஒரு எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஒரு ஃபெயிலாக இருந்தாலும் சரி, இல்லைனா மதிப்பெண் குறைவாக இருக்குன்னு மாணவர்களே இன்னொரு முறை எழுதி இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா கூட ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாணவர்களுக்குமே நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். ஏன்னா அவங்களுடைய அடுத்த நிலை +1 சேர்றதா இருந்தாலும் சரி, இல்லை +2 முடித்த மாணவர்கள் காலேஜ் சேர்றதா இருந்தாலும் இந்த 2 எக்ஸாம்ஸ் முடிஞ்ச பிறகு அந்த மதிப்பெண் அடிப்படையில் தான் அவங்களுடைய மார்க் ஷீட்ஸ் ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்றதுனால மாணவர்கள் சந்தோஷமாக அவங்களுடைய குறைவான மதிப்பெண் அல்லது தோல்வியை கூட எடுத்துக்கணும் அப்படின்றது என்னுடைய வேண்டுகோள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, அதாவது 10th அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு சந்தேகம் நிறைய பேரோட மனசில் இருக்கும். நிறைய பேர் LKGலேருந்து பிளான் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம இதை தான் படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் டிசைட் பண்ணுறாங்க. அந்த மாணவர்களுக்குமே அந்த கருத்தை சொல்லி நான் உன்னை இன்ஜினியர் ஆக்கணும்னு ஆசைப்படுறேன், மெடிசன் படிக்கணும் வைக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற ஒரு காலத்தில் தான் நம்ம இருக்கோம். ஸோ இதில் ரொம்ப குறிப்பாக நிறைய ராங் ப்ராக்டிசஸ் இருக்குது. அதை பற்றி நம்ம கொஞ்சம் பேசணும். அது என்னென்னா, நல்ல மதிப்பெண்கள் எடுத்தால் உடனடியாக நம்ம சயின்ஸ் குரூப் படிக்கணும் அப்படின்றது ஒரு ராங் ப்ராக்டிஸ். அது காலகாலமாக இருக்குது. அது இன்னும் தமிழ்நாட்டில் அந்த ப்ராக்டிஸ் இருந்துகிட்டே தான் இருக்குது. மற்ற மாநிலங்களில் பள்ளிகளில் கூட பார்த்திங்கன்னா அதிக அளவில் மதிப்பெண் எடுத்த மாணவர்கள் நீங்கள் சயின்ஸ் குரூப் படிக்கணும்னு ஊக்குவிக்கிற கட்டம் மாறிடுச்சு. ஸோ அவங்களுடைய விருப்பத்தை பொறுத்து அவங்களுக்கு குரூப்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் அந்த நிலை மாறாமல் இருக்கிறது தமிழ்நாட்டில் அப்படின்றது ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். அதாவது ஒரு மாணவர் குறைவான மதிப்பெண் எடுக்கும் பொழுது அவர் மேக்ஸ் இல்லை சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸில் குறைவான மார்க் எடுக்கும் பொழுது ஒருவேளை +1 +2ல் அவர் சயின்ஸ் குரூப் எடுத்தால் இன்னும் கொஞ்சம் கஷ்டப்படுவார், ஜென்ரல் மேக்ஸ் படிக்க கஷ்டமாக இருக்குன்ற சஜஷன் கொடுக்கறது கூட பரவாயில்ல. ஆனால் நல்ல மதிப்பெண் எடுத்த மாணவர்கள் கிட்ட உடனடியாக உனக்கு சயின்ஸ் குரூப் தான் பெஸ்ட் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணுறதை நம்ம நிறுத்தணும் அப்படின்றது என்னுடைய விருப்பம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸுமே எதை பேஸ் பண்ணி அடுத்த லெவலுக்கான, அதாவது 10th மார்க்ன்றது ஜஸ்ட் ஒரு நம்பர் தான். ஆனால் இதே +1 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவங்க ஜாயின் பண்ண போகிற +1ல் அவங்க தேர்ந்தெடுக்க போகிற வகுப்பு அப்படின்றது அவங்களோட கெரியருக்கான ரோட் மேப்பில் ஃபஸ்ட்டு என்ட்ரி அப்படின்னே சொல்ல போகிறோம். ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணணும். என்னோடய ஃப்ரெண்டு சூஸ் பண்ணியிருக்காங்க, இதுக்கு முன்னாடி என்னோடய அக்கா, என்னுடைய கசின்ஸ்லாம் இதான் படித்தாங்க, அவங்க நல்ல ஜாப் போயிட்டுருக்காங்க, நல்லா ஏர்ன் பண்ணுறாங்க, அது எந்த காலகட்டம் அப்படின்னு பார்க்கணும். ஸோ அதே காலகட்டத்தில் நம்ம இல்லை அப்படின்றத தெளிவுபடுத்திக்கிட்டு அதே படிப்பை நம்ம தேர்ந்தெடுக்கிறதையோ, இல்லை இது ட்ரெண்டிங்காக இருக்குது இந்த கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு
எல்லாருமே போய் ஒரே கோர்ஸை வந்து தேர்ந்தெடுத்து படிக்கிறதுன்றதும் தவறான ஒரு அப்ரோச் தான். ஸோ அப்போ எப்படி வந்து அவங்க கோர்சஸ் வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட். பொதுவாக பேரண்ட்ஸ் வந்து அவங்கள வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது. நான் உன்னை இதை படிக்க வைக்கணும்னு நினச்சேன், நீ இதுதான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அவங்களோட விருப்பத்தை தெரிவிக்கலாம். அடுத்தது மாணவர்களுக்கு என்ன விருப்பம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் அந்த எபிலிட்டின்னு சொல்கிறோம், அவங்களால அந்த படிப்பை படிக்க முடியுமா அப்படின்ற அடுத்த கேள்வியும், அதற்கு அடுத்ததாக அவங்களுடைய கெரியர் அவேர்னஸ், இந்த மூணுத்தோடைய காம்பினேஷனில் வந்து அவங்க அடுத்து ஒரு கோர்ஸை தேர்ந்தெடுத்து படிக்கிறது அப்படின்றது ரொம்ப அட்வைசபிளாக இருக்கும். ஸோ நான் திரும்பவும் சொல்கிறேன், இதுதான் வந்து ஒரு சரியான தருணம். இது உங்களுடைய கெரியரில் வந்து நீங்கள் எடுத்து வைக்க போகிற முதல் அடி அப்படின்றது. 10th மார்க் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு பள்ளி படிப்புன்றது எல்லாருக்குமே கட்டாயமாக்கப்பட்ட படிப்பு. ஸோ இது வரைக்கும் நீங்கள் என்ன சப்ஜெக்ட்ஸ் படிச்சிருக்கீங்களோ அது உங்களுக்கு ஒரு பொது அறிவை தான் வளர்க்க போகுது. ஆனால் இதுக்கப்புறம் நீங்கள் சூஸ் பண்ணுறது அப்படின்றது உங்களோட கெரியருடைய ஒரு முதல் படி அப்படின்றதுனால யோசித்து நீங்கள் தீர்மானிக்கணுன்றது என்னுடைய விருப்பம். ஓகேங்க சார். சார், குறிப்பாக இது ரொம்ப முக்கியமான தருணம் அப்படின்னு சொன்னீங்க. அதாவது 10வது முடித்த மாணவர்களுக்கு இப்போவே அவங்களுடைய விருப்பம் என்ன, அதை நோக்கி பயணிப்பதற்கு ஒரு பாடப்பிரிவை செலக்ட் பண்ணுறதுக்கு சரியான நேரம் அப்படிங்கிறப்போ, காமர்ஸ் குரூப் இதுவரையும் என்னென்னா அது வந்து ஒரு 3rd குரூப் அப்படின்னு ஒதுக்கி வச்சிருந்த குரூப். ஆனால் அது எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு குரூப் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க சார்? 3rd குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஃபர்ஸ்ட் குரூப், செகண்ட் குரூப், 3rd குரூப்னு அந்த ஆர்டர் எதை பேஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னு தெரியல. ஆனால் நிறைய பேரோட மனசில் வந்து ஃபர்ஸ்ட் குரூப்னா த பெஸ்ட் குரூப் அப்படின்னு பதிஞ்சிருச்சு. ஸோ இன்ஃபேக்ட் வந்து காமர்ஸ் குரூப் அப்படின்றது லோ மார்க்ஸ் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் அப்படின்ற ட்ரெண்டுமே இப்போ மாறி இருக்கு. நிறைய பேருக்கு அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து புரிஞ்சிருக்கு. சரி, காமர்ஸ் படிக்கிறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை எதை பேஸ் பண்ணி நான் சொல்கிறேன்னா, அதில் என்ன படிக்கிறாங்க அவங்க? அக்கௌண்டிங் பற்றி படிக்கிறாங்க, பிஸ்னஸ் பற்றி படிக்கிறாங்க, டாக்ஸ் லாஸ் பற்றி படிக்கிறாங்க. ஸோ நம்ம இருக்கிற நாட்டில் என்னென்ன வரி சட்டங்கள் இருக்குது அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு அடிப்படை கல்வினே நான் சொல்வேன். ஸோ இது வந்து ஃபியூச்சரில் அவங்க எடுக்க போகிற டிகிரி கோர்சஸ்க்கோ இல்லை ப்ரொஃபஷனல் கோர்சஸ்க்குமான பேஸ் கோர்ஸ் அப்படின்றத விட அவங்க வாழ்க்கைக்கு தேவையான ஒரு அடிப்படை கல்வி அப்படின்றதுல தான் நான் இந்த காமர்ஸ் குரூப்புக்கு வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்குறேன். இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க வேண்டியது, கட்டாயமாக அவங்களோட லைஃப் சைக்கிள் அது தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம். நான் வந்து பிஸ்னஸ் பண்ண போகிறேன், அப்போ எனக்கு வந்து கட்டாயமாக எனக்கு ஒரு அக்கௌண்டிங் நாலேஜும் டாக்ஸ் நாலேஜும் தேவைப்படுது. ஸோ அந்த விஷயங்கள் தான் வந்து வெளியாட்கள் கிட்ட அவுட் சோர்ஸ் பண்ண முடியாத ஒரு விஷயமாவே நான் பார்க்குறேன். ஸோ ஒவ்வொரு பிஸ்னஸ் மார்க்குமே தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு ஸ்கில் வந்து எக்கனாமிக்ஸ் படிச்சிருக்கணும், அவங்க வந்து காமர்ஸ் பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஸோ பிஸ்னஸ் வந்து என்னென்ன ஃபார்மேஷன், என்னென்ன மெத்தடில் ஃபார்மேஷனில் இருக்குது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இந்தியாவில் இருக்கிற வரி சட்டங்கள் என்னென்ன அப்படின்றது வந்து அவங்க தெரிஞ்சிருக்கணும். ஓரளவுக்காவது அதை பற்றி தெரிஞ்சிருக்கணுன்றது என்னுடைய விருப்பம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த +1 +2 காமர்ஸ் குரூப் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய நெக்ஸ்ட் லெவல் அப்படின்றதும் இல்லை ஏதாவது ஒரு குரூப் எடுக்கட்டுமே, அவங்களுக்கு வந்து அடுத்ததான் என்ன சாய்ஸ் அப்படின்றத பேஸ் பண்ணி பார்க்கும்பொழுது இந்த காமர்ஸ் குரூப் அப்படின்றது எல்லாருக்குமே வந்து ஆக்சசபிளாகவும் இருக்குது, அஃபோர்டபுளாகவும் இருக்குது. இந்த பாயிண்ட்டை வச்சு தான் நான் வந்து காமர்ஸ் குரூப் வந்து பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு சொல்லி நான் சொல்வேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சசபிள். அது எதை பேஸ் பண்ணி சொல்கிறேன்னா, அந்த +1 +2 காமர்ஸ் குரூப் முடித்த பிறகு உங்களுடைய சாய்ஸ் சிஏவாவோ இல்லை சிஎம்ஏ இல்லை சிஎஸ் மாதிரியான ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸாக இருந்தது அப்படின்னா இது வந்து படிக்கிறதுக்கு எல்லாருக்குமே வந்து சான்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இதுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவும் கிடையாது. அதாவது இந்தியாவில் வந்து இத்தனை சீட்ஸ் தான் இருக்குது, அதில் வந்து நீங்கள் குறிப்பிட்ட அளவில் +2 மார்க்ஸ் எடுத்திருந்தால் மட்டும் தான் ஜாயின் பண்ண முடியும். அப்புறம் நீங்கள் +2 படிச்சிருக்க பேப்பர்ஸில் வந்து கட் ஆஃப் இருக்குது, அதை அந்த மார்க்ஸ் எடுக்கல அப்படின்னா உங்களால் சேர முடியாது அப்படின்ற மாதிரியான தொந்தரவுகள்லாம் கிடையாது. குறிப்பாக வந்து நீங்கள் +1 +2 படிக்கும் பொழுதே ஹார்ட் ஒர்க் பண்ணி நீங்கள் வந்து ஒரு கூடுதலாக என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ், அந்த சிஏசிஎம்ஏக்கெலாம் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் எழுதணும் அப்படின்ற ஒரு அவசியம்லாம் கூட கிடையாது. +2 பாஸ் அப்படின்ற ஒரே ஒரு குவாலிஃபிகேஷனை வச்சுக்கிட்டு எத்தனை மாணவர்கள் வேணுனாலும், அதாவது 1 லட்சம் பேர், 2 லட்சம் பேர், 10 லட்சம் பேர் கூட வந்து சிஏ படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா படிக்க முடியும். ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. இந்த குறிப்பிட்ட கல்லூரியில் தான் படிக்க முடியும், அங்கே வந்து ஒரு 100 சீட்டு தான் இருக்குது, அந்த மாதிரி கிடையாது. ஈவன் வந்து நான் குறைவான மதிப்பெண் எடுத்திருக்கேன்னா எனக்கு டொனேஷன் கொடுத்தா மட்டும்தான் எனக்கு இந்த சீட் கிடைக்கும்ன்றது அதுவும் கிடையாது. இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா அந்த சமூகம் சார்ந்த கோட்டாக்கள், இந்த எங்கள் சமூகத்துக்கு வந்து குறைவான எண்ணிக்கையில் தான் சீட்ஸ் இருக்குது அப்படின்லாம் நிறைய மாணவர்கள் வருத்தப்படுறதை பார்க்குறோம். அந்த மாதிரியான தொந்தரவுகள் எதுவுமே இல்லாத ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ்ன்றதுனால அது வந்து நம்ம சிஏ, சிஎம்ஏ அண்ட் சிஎஸ் கோர்சஸ் மட்டும்தான். இது ஒரு பக்கம். அடுத்து வந்து அஃபோர்டபிலிட்டி. நிறைய பேர் அச்சப்படுற ஒரு விஷயமே வந்து ப்ரொஃபஷனல் கோர்சஸ் அப்படின்னாவே லேக்ஸில் இல்லைனா க்ரோஸில் வந்து ஃபீஸ் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்குவாங்க. அறிவியல் துறை சார்ந்த மாணவர்கள் வந்து ஒரு MBBS அப்படி தான் அப்ரோச் பண்ணுறாங்க. அண்ட் அதே அறிவியல் துறை சார்ந்த மாணவர்கள் வந்து இன்ஜினியரிங் ஃபோக்கஸ் பண்ணும்பொழுது அவங்களுமே வந்து எவ்வளோ கல்வி கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும், லட்சங்கள் இல்லையா, கோடிகள் இல்லையா, நான் விருப்பப்பட்ட கல்லூரியில் சேரணும்னா எனக்கு சீட் கிடைக்குமா, இந்த பயத்தோடு தான் அதை அப்ரோச் பண்ணுவாங்க. ஆனால் இந்த சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ் கோர்சஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அஃபோர்டபுளான ஒரு கோர்ஸ் அப்படின்னு நான் சொல்வேன். இந்த இன்ஸ்டியூட்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு தனியார் நிறுவனமோ இல்லை வந்து ஒரு UGC கீழே இருக்கிற பல்கலைக்கழகம், பல்கலைக்கழகத்துக்கு கீழே இருக்கிற ஒரு கல்லூரி, அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் வந்து இது வரலை. இது எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்தினுடைய
மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ்னு சொல்கிற அந்த அமைச்சகத்துக்கு கீழே செயல்படுற ஒரு அட்டானமஸ் பாடி தான் இந்த 3 படிப்பையுமே வழங்குறாங்க. ஸோ இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் ஆஃப் இந்தியா, இன்ஸ்டியூட் ஆஃப் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் அக்கௌண்டன்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்ற இந்த அமைப்புகள் நடத்துகிற இந்த படிப்புக்கு பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டம், அந்த 5 வருட காலம் இல்லைன்னா 4 வருட காலம், இந்த முழுக்கவே அவங்க செலுத்த போகிற அந்த கல்வி கட்டணம் வந்து ஒரு 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு அஃபோர்டபுள் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் இருக்கா வேறு ஏதாவது அப்படின்னா நம்ம ரொம்பவே செல்லடை போட்டு தான் தேடணும். ஸோ அதனால் அந்த ஆக்சசிபிலிட்டி அண்ட் அஃபோர்டபிலிட்டி வச்சு பார்க்கும்பொழுது காமர்ஸ் வந்து ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். எல்லா தரப்பு மாணவர்களுக்குமே ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். ஈவன் வந்து சயின்ஸ் குரூப் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் கூட +1 +2 வந்து ஒரு பயாலஜி கோர்ஸ் எடுத்து நான் நீட் படிக்கணும், நீட் எக்ஸாம்ஸ் எழுதி MBBSக்கு போகணும்னு நினச்ச மாணவர்கள், இல்லை மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு இன்ஜினியரிங் படிக்கணும்னு நினச்ச மாணவர்களுக்கு கூட செகண்ட் சாய்ஸாக அவங்க வந்து இந்த CA/CMA கோர்சஸ் வந்து சூஸ் பண்ண முடியும். எல்லாருக்குமே இது அஃபோர்டபுள். ஓகேங்க சார். சார் குறிப்பாக நிறைய பேரோட கனவு வந்து நானும் ஒரு ஆடிட்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கனவு இருக்கும். ஆனால் இதுக்கான ப்ராக்டிஸை எப்போ ஸ்டார்ட் பண்ணணும்னு ஒன்று இருக்குல்லங்க சார், அது எப்படி, இது ஆடிட்டர் ஆவது எப்படி, அதுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட் எப்போ நம்ம ஆரம்பிக்கணும்? CA கோர்சஸ் பொறுத்த வரைக்கும் CMA இல்லை CS இந்த 3மே ஒரே துறை சார்ந்த அந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸ். இதை எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா +2 முடிச்ச பிறகு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இன்ஃபேக்ட் போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் 10th முடிச்ச உடனே இதுக்கு ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு புக்ஸ் வாங்கிட்டு படிக்க ஆரம்பிக்கலாம். ஆனால் எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கான எலிஜிபிலிட்டி, அந்த கோர்ஸுடைய ஃபஸ்ட் லெவல் எக்ஸாம்ஸ் ஃபவுண்டேஷன் சொல்லுவோம் CA and CMAல, அதனுடைய எலிஜிபிலிட்டி வந்து +2 எக்ஸாம்ஸ் எழுதின பிறகு தான் நமக்கு கிடைக்கும். ஆனால் நாங்கள் பொதுவாக இந்த 21 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்குற அட்வைஸ் என்னென்னா, நீங்கள் 10th முடித்த பிறகோ இல்லை வந்து +2 படிச்சுட்டு இருக்கும் பொழுதோ எந்த வகையிலையும் உங்களை வந்து டைவர்ட் பண்ணிக்காமல், ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காமல் +2 வரைக்கும் நீங்கள் வந்து அமைதியாக அந்த +2 சிலபஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும்னு அட்வைஸ் பண்ணுவோம். +2 முடித்த பிறகு +2 பாஸ்ன்ற ஒரு குவாலிஃபிகேஷன் ப்ளஸ் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அண்ட் உங்களால் படிக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கை. ஸோ இதையும் தாண்டி நிறைய டிப்ஸ் இருக்குது, அதை நம்ம பேசலாம். ஸோ இதை மட்டுமே நீங்கள் வந்து அடிப்படையாக வச்சுட்டு +2 முடித்த பிறகு இந்த CAல ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்குன்னு ஒரு காலகட்டத்தை ஒதுக்கி படித்து நல்ல ஒரு நிறுவனத்தில் அதுக்கான பயிற்சிகளை வந்து எடுத்துக்கிட்டு கண்டினியூஸாக மார்க் டெஸ்ட் எழுதி பார்த்து இந்த ஃபவுண்டேஷனை வந்து ஒரு வருஷம் காலத்தை செலவு பண்ணி நீங்கள் படிக்கணும். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. என்ட்ரன்ஸ் கிடையாது இது நிச்சயமாக. இது வந்து ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ் மட்டும் முடிச்சிட்டோன்னா நமக்கு நிச்சயமாக வேல்யூ கிடையவே கிடையாது. இது வந்து ஒரு இனிஷியல் ஸ்டெப் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபவுண்டேஷனை முடித்த மாணவர்கள் என்ன பண்ணலான்னா, இன்டர்மீடியட் அப்படின்ற ஒரு செகண்ட் லெவலுக்கு போகலாம். இன்டர்மீடியட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு 6 பேப்பர் இருக்கும். நீங்கள் அடுத்து 1 வருட காலம் இதுக்கு வந்து நேரத்தை செலவு பண்ணி இந்த இன்டர்மீடியட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். பொதுவாக மாணவர்கள் பண்ணுற ராங் ப்ராக்டிசஸ் அப்படின்னா, ஃபவுண்டேஷனுக்கு வந்து ரொம்ப குறைவான காலகட்டத்தை செலவு பண்ணுவாங்க. 4 மாதம் 6 மாதம் மட்டும் செலவு பண்ணுவாங்க. அது நிச்சயமாக அவங்களுக்கு போதாது. தேர்வுக்காக மட்டும் தங்களை தயார்படுத்திக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அதுக்கான கோர்ஸ் வந்து CAவோ CMAவோ கிடையாது. இது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ். ரொம்ப இன்டெப்த்தாக படிக்கணும், ப்ராக்டிக்கலாக படிக்கணும், ஒருத்தரோட கைடன்ஸில் தான் நீங்கள் இதை வந்து படிக்கணும். ஃபவுண்டேஷன் அண்ட் இன்டர்மீடியட் முடித்த பிறகு நீங்கள் வந்து உங்களுடைய ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு அண்ட் ஃபைனல்ஸ் அப்படின்ற ஒரு ஃபைனல் ஸ்டேஜ்க்குள்ளே போயிட்டு 6 பேப்பரை கம்ப்ளீட் பண்ணி ஒரு சக்ஸஸ்ஃபுல் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆகலாம். ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து +2 முடித்த பிறகு CA ஃபவுண்டேஷனில் ஆரம்பித்து ஃபைனல் அப்படின்ற ஸ்டேஜை முடிச்சிங்கன்னா நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆக முடியும். இதே மெத்தட் தான் நம்ம CMAலையும் ஃபாலோ பண்ண போகிறோம். அங்கேயும் உங்களுக்கு ஃபவுண்டேஷன் இருக்கும், இன்டர்மீடியட் இருக்கும், தென் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் இருக்கும், அண்ட் தென் ஃபைனல்ஸ் அப்படின்ற ஒரு 8 பேப்பர் இருக்கும். நம்பர் ஆஃப் பேப்பர்ஸ் வந்து CAக்கும் CMAக்கும் வேறுபடும். ஸோ உங்களோட ஜேர்னி வந்து +2 முடித்த பிறகு ஸ்டார்ட் ஆகும். ஃபைனல் அப்படின்ற ஒரு ஸ்டேஜை முடிக்கிறதுக்கு 4 to 5 வருஷம் ஆகும். இப்போ மார்ச் 2026 நீங்கள் வந்து +2 முடிச்சிருக்கீங்கன்னா உங்களுடைய 22வது வயசில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆகிறதுக்கு அழகாக நீங்கள் வந்து திட்டமிடணும். ஓகேங்க சார். சார் குறிப்பாக இந்த CA அப்படிங்கிற படிப்பு வந்து ரொம்பவே கஷ்டமான படிப்பு அப்படின்னு ஒரு சிலர் மனசுக்குள்ளே இன்னும் இருக்குது. இது ஈஸியாக படிப்பதற்கான வாய்ப்புகள் என்னங்க சார்? இல்லை, இது வந்து நம்ம ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையுமே வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவேர்னஸ் கொடுக்குறது தான். பல தரப்பட்ட மக்கள் வந்து நான் CA படிக்க போகிறேன்னா எனக்கு சம்மந்தம் இல்லாதவங்க கூட எனக்கு கொடுக்குற அட்வைஸ் வந்து அது ரொம்ப கஷ்டமான படிப்பாக இருக்குமே, உன்னால் முடியுமா அப்படின்னு கேட்குறதா தான் இருக்குது. ஸோ இது வந்து ராங் ப்ராக்டிசஸை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தான் இது கஷ்டமான படிப்பாக இருக்கும். ஃபஸ்ட்டு CAவை வந்து ஒரு கரியர் சாய்ஸாக எடுத்த ஸ்டூடெண்ட் வந்து 2 ஆங்கிளில் இதை வந்து அப்ரோச் பண்ணணும். ஒன்று வந்து இது ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ், இதை முடித்தா எனக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அளவுக்கு அதிகமாக இருக்குது, லேக்ஸில் ஏர்ன் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் நம்ம ஒரு ட்ரீமாக நினச்சிட்டு இருக்க ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸை கொடுக்குற MBBS படித்து டாக்டர் ஆகிறது, இன்ஜினியரிங் பிடிச்சி ஒரு நல்ல இன்ஜினியர் ஆகிறோம் இல்லையா, இவங்களுக்கு ஈக்குவலாக தான் நம்ம வந்து இந்த CA முடித்து ஒரு ஆடிட்டர் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸை வந்து நம்ம கெயின் பண்ண போகிறோம். ஸோ அப்படிப்பட்ட படிப்பு அப்படின்றது வந்து நம்ம இன்டெப்த்தாக படிக்க வேண்டிய படிப்பு, ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு சிலபஸ். அதை வந்து நீங்கள் எவ்வளோ டைம் ஃபோக்கஸ் பண்ணி டெடிக்கேட்டடாக படிக்கிறீங்கன்றது தான் ஃபஸ்ட்டு ஆஸ்பெக்டாக நம்ம பார்க்கணும்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா இது கஷ்டம் அப்படின்ற ஒரு அப்ரோச்லேயே உள்ள நுழையக்கூடாது. எந்த ஒரு மெடிசன் ஸ்டூடெண்ட்ஸோ இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸோ என்னால் முடிக்க முடியுமா அப்படின்ற ஒரு அப்ரோச்சோட அந்த படிப்புகளுக்குள்ளே நுழையிறதில்ல. ஆனால் சிஏ படிப்பை பொறுத்த வரைக்கும் இது கஷ்டமான படிப்புன்னு சொல்கிறாங்களே, நம்மளால் முடிக்க முடியுமா? இன்னொன்று சொல்லணும்னா மற்ற படிப்புகளெல்லாம் மாணவர்கள் வந்து நான் வந்து டிஸ்டிங்ஷன் எடுக்கணுமா, நான் வந்து வித்தவுட் அரியர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறது மட்டும் முக்கியம் கிடையாது, நல்ல மதிப்பெண் எடுக்கணும், நான் கேம்பஸ் இன்டர்வியூவில் பாஸ் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா சிஏ ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் நான் பாஸ் ஆகணும் அதை மட்டுமே அப்ஜெக்டிவாக வச்சுருப்பாங்க. நல்ல மார்க் எடுக்கணுன்றதை விட நான் பாஸ் ஆகிறதே போதும் அப்படின்றத வந்து மைண்டில் வச்சுக்கிறாங்க. அதுவே ஒரு பெரிய விஷயமா அவங்க மனசில் நினச்சிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா அதை நோக்கி மட்டுமே அவங்க போயிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்த நிலைக்கு அவங்களால போக முடியாமல் போயிடுது. இதுக்கு வந்து முக்கால்வாசி காரணம் வந்து நிறைய பேர் வந்து தவறான வழிகாட்டுதல்கள் கொடுக்கறதும், அடுத்து வந்து அவங்களே மனசுல வந்து பயத்தோடவே இந்த படிப்பை வந்து அப்ரோச் முதல்ல மாற்ற வேண்டியது இந்த சிந்தனையை தான். அந்த அப்ரோச் வந்து அவங்க தள்ளி வச்சிடணும். ஸோ இது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ், சேலஞ்சிங்கான சிலபஸ், இன்டெப்த்தாக படிக்கணும், நல்ல கைடன்ஸோட படிக்கணும், முடிச்சா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்றதை மட்டும் மைண்டில் வச்சுக்கணும். இன்ஃபேக்ட் அது உங்களுடைய ஃபேமிலியோடைய எக்கனாமிக் சுச்சுவேஷன் வந்து அப்படியே புரட்டி போட்டுரும். ஏன்னா முடிச்ச உடனே வேலை கிடைக்க பொழுது உங்களுக்கு வந்து வேலை இல்லைன்ற சுச்சுவேஷன் கிடையாது, லட்சங்களில் வந்து மாத சம்பளம் பெருக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதுனால அந்த ஃபோக்கஸில் மட்டும் இந்த சப்ஜெக்ட்ஸை வந்து அப்ரோச் பண்ணி லிஃப்ட்டில் போகிற மாதிரி தூக்கி விட்டுரும். ஒரேடியாக 30வது மாடி 50வது மாடி போகிறதுக்கு அந்த பொருளாதார நிலை அப்படியே மாறிடும். குடும்பத்தோடைய பொருளாதார நிலை மாறிடும், ஏற்றமாயிடும். ஆமாம். இப்போ சாதாரணமாக ஒரு பட்டப்படிப்பு படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து அந்த நகரத்திற்கு ஏற்ற மாதிரி அந்த வேலை வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நான் பிகாம் மட்டும் படிக்கிறேன் அப்படின்னா கட்டாயமாக சென்னை லிமிட்டில் ஒரு 15,000 ரூபாய் சம்பளத்தில் வேலை கிடைக்கும். இதே வந்து நம்ம சிறுநகரங்கள் குறுநகரங்களுக்கு போனோம்னா 10,000 8,000 ரூபாயில் சம்பள காலத்தில் வேலை கிடைக்கும். ஆனால் அது வந்து ஒரு வேலை தான். ஏன் இதை நான் வேலைன்னு மட்டும் சொல்கிறேன்னா இது ஒரு கரியர் கிடையாது. ஸோ இது வந்து நான் படித்ததுக்கு ஒரு வேலை நான் என்னுடைய படிப்புக்கும் அந்த வேலைக்கும் சம்மந்தமே இருக்காது, ஏதோ ஒரு வேலை கிடைக்கும். ஸோ அது வந்து இப்பத்தி ட்ரெண்ட் அப்படின்றது கிடையவே கிடையாது. ஸோ என்ன ஆகுதுன்னா அடுத்து ஒரு வேலையில் போயிட்டு ஒரு வருஷம் கழிச்சு 2 வருஷம் கழிச்சு வேறு ஒரு வேலைக்கு போகணும்னு முயற்சி பண்ணும்பொழுது நான் எதிர்பார்க்குற சம்பளம் அங்கே கிடைக்குமானா கிடைக்காது. ஒரு 1000 2000 ரூபாய் வந்து ஊக்கத்தோட அடுத்த வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிச்சயமாக அது வந்து நம்மளுடைய காஸ்ட் ஆஃப் லிவிங்கை மீட் பண்ணுற அளவுக்கு கூட நமக்கு வந்து ஊதிய வாய்ப்புகளை வந்து கொடுக்கறதில்ல. இன்ஃபேக்ட் ஒரு 40-45 வயதிற்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம படித்த ஒரே ஒரு பட்டப்படிப்புன்றது நமக்கு நிச்சயமாக போதுமான அளவு வருமானத்தை வந்து கொடுக்கறதில்ல. அதனால ப்ரொஃபஷனல் கோர்சஸ் வந்து ரைட் இருக்கும். அதை நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு தான் படிச்சாகணும். அதை வந்து தெரிஞ்சுக்கணும், எப்படி படிக்கணுன்றதை வந்து தெரிஞ்சுட்டு படிக்கணும். இதில் முக்கியமாக நம்ம கொடுக்குற அட்வைஸை வந்து ஒவ்வொரு படிப்புக்குமே தேவையான அளவு காலகட்டத்தை வந்து நீங்கள் ஒதுக்கிறது தான். +2 முடிச்ச உடனே மே மாதத்துலேயோ இல்லை செப்டம்பர் மாதத்துலேயோ ஃபவுண்டேஷன் எக்ஸாம்ஸ் எழுதுறது, இல்லை ஃபவுண்டேஷன் கிளியர் பண்ணிட்டேன் உடனே வந்து ஒரு 9 மாதம் மட்டும் படித்து இன்டர்மீடியேட்டோட 2 லெவலுக்கும் நான் வந்து அப்பியர் ஆகிறது. இந்த மாதிரி குறைவான காலகட்டங்களை செலுத்தும் போது என்ன ஆகுதுன்னா மாணவர்கள் வந்து தோல்வியை வந்து சந்திக்கிறாங்க. குறிப்பாக வந்து +2 வரைக்குமே தோல்வியை சந்திக்காத ஒரு மாணவர் வந்து இந்த ஃபவுண்டேஷன் எக்ஸாம் வந்து தவறான ஒரு பேட்டர்னில் அப்ரோச் பண்ணதுனால ஃபெயில் ஆகிடுறாரு. இவர் தான் தவறான பேட்டர்ன் அப்ரோச் பண்ணாருன்றது அவருக்கு புரியறதில்ல. அவரை பொறுத்த வரைக்கும் நான் ஃபெயில் ஆகிட்டேன். +2 நான் வந்து ஸ்கூல் டாப்பராக வந்தேன், நல்ல மதிப்பெண்ணில் தேர்ச்சி பெற்றேன், இது வரைக்கும் நான் ஃபெயிலே ஆனதில்லை, சென்டம்லாம் எடுத்திருக்கேன், ஆனால் சிஏ வந்து நான் ஃபெயில் ஆகிட்டேன். அப்போ என்ன ஆகுதுன்னா சிஏ வந்து ரொம்ப கஷ்டமான படிப்புன்ற ஒரு முத்திரையை அவரும் குத்த ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ அதனால தான் மாணவர்களுக்கு நாங்கள் என்ன சொல்லுவோம்னா பொதுவாக நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியே இந்த அப்ரோச் இருக்கும். ஜூன் மாதம் ஜாயின் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு நவம்பர் மாதம் வரைக்குமே வந்து கண்டினியூஸாக டீச்சிங் இருக்கும். ஸோ அவங்களுக்கு எப்படி இருக்கும்னா அந்த 4 பேப்பர் தான், அது வந்து 3 மாதத்துலேயே முடிக்க முடியும். இருந்தாலும் ஒரு 6 மாத காலம் அதுக்கான தேவையான அளவு காலத்தை எடுத்துக்கிட்டு கண்டினியூஸ் டீச்சிங் இருக்கும். டீச்சிங் அடுத்து கோச்சிங் இருக்கும். எப்படி படிக்கணுன்றதையும் சொல்லி தருவோம். அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாம்ஸை வந்து எப்படி மீட் பண்ணணும் அப்படின்ற ஒரு கைடன்ஸ். மார்க் டெஸ்ட் வந்து எழுதி பார்த்துக்கிட்டே இருக்கணும். இதுதான் 10th +2ல பண்ணுவோம். பேரண்ட்ஸ் வந்து சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை என்னவா இருக்குன்னா அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் எழுதி பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதை எல்லாருமே பண்ணி தான் ஆகணும். எல்லா படிப்புகளையுமே அதை பண்ணணும். குறிப்பாக இந்த சிஏ சிஎம்ஏ மாதிரியான ப்ரொஃபஷனல் கோர்சஸில் என்ன பண்ணணும்னா அவங்க கண்டினியூஸாக டெஸ்ட் எழுதி பார்த்துட்டே இருக்கணும். ஸோ இப்போ நாங்கள் நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜில் என்ன பண்ணுவோம்னா குறைந்தபட்சம் ஒரு 100 தேர்வுகளாவது மாணவர்கள் வந்து எழுதி பார்க்கணுன்றதை வந்து வலியுறுத்துவோம். ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ் அந்த எக்ஸாம்ஸை எப்படி கண்டக்ட் பண்ணுறாங்களோ அதே பேட்டர்னில் இந்த எக்ஸாம்ஸை எழுதி பார்த்துட்டே இருக்கிறாங்கன்னா மாணவர்கள் அவங்களுக்கு வந்து அந்த எழுதுகிற நேரம் வந்து குறையுது, எழுதுகிற ப்ராக்டிஸ் கிடைக்குது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸில் இருக்கிற இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்கும். ஸோ இது வந்து இந்த கேள்வியை வந்து படித்த உடனே நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்காது. கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக அதை திங்க் பண்ணி அதை வந்து பல கோணங்களில் நீங்கள் ஆராய்ஞ்சு தான் அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா மாணவர்கள் வந்து நேரடியாக எக்ஸாம்ஸ் அப்பியர் ஆகணும்னு போனாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த கொஸ்டின் பேப்பர் படிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா அவங்களுக்கு கண்டினியூஸாக அந்த மார்க் டெஸ்ட் எழுதும்பொழுது ஒரே கேள்வி பல கோணங்களில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? அப்போ அந்த கேள்வியை புரிஞ்சுக்கிறதுக்கான நேரம் கூட அவங்களுக்கு குறைவதற்கு வாய்ப்புகள் கிடைக்குது. ஸோ இதுதான் வந்து ஒரு ரைட்டான பேட்டர்ன். தேவையான அளவு நேரத்தை ஒதுக்கணும். ஃபவுண்டேஷனுக்கு ஒரு வருஷம், இன்டர்மீடியேட்க்கு வந்து ஒரு 1.5 வருடம் கூட அவங்க நேரம் செலவு பண்ணலாம்.
அதே மாதிரி அவங்களுடைய ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்கான அந்த ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் எடுக்கும் பொழுது அவங்களுடைய சீனியர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அது எப்படி இருக்குன்னா ஃபவுண்டேஷன் அண்ட் இன்டர்மீடியட் அவங்க தியோரிட்டிக்கலாக படித்தாங்க இல்லையா, அதை வந்து ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்க்குற மாதிரியும், இன்ஃபேக்ட் அவங்க ஃபைனல்ஸில் தியோரிட்டிக்கலாக படிக்க போகிறதையும் ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்க்குற மாதிரியும் இருக்கும். ஸோ இந்த அப்ரோச்சஸ் வந்து சீக்கிரமாகவே நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக. ஓகே சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். நேர்களே, நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி வழங்கும் கல்லூரி சாலை நிகழ்ச்சியில் அடுத்த சிறிய இடைவேளை. இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழோடு. உங்கள் நியூஸ் 7 தமிழ் மற்றும் நியூஸ் 7 தமிழ் பக்தி யூடியூப் சேனலில் தினம் ஒரு தெய்வத்தின் வழிபாடு. திங்கட்கிழமை தீயாக மாறி தான் என்ற அகந்தையை அளித்த சிவபெருமானின் பாடல்கள். செவ்வாய்க்கிழமை செய்த வினையை மன்னித்து சேவர் கொடியாக தன் கையில் ஏந்திய முருகனின் பாடல்கள். புதன்கிழமை அகத்திய மாமுனியின் கமண்டலத்தில் அடைந்த காவிரியை விடுவித்த விநாயகர் பாடல்கள். கணேசம் 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 கணேசம். வியாழக்கிழமை ஹரிஹர புத்திரன் ஐயப்பனின் அருள் பெறும் பாடல்கள். ஐயப்பா சுவாமியே சரணம் ஐயப்பா. வெள்ளிக்கிழமை ஆதிசக்தி அம்மனின் அருள் பெறும் தெய்வீக பாடல்கள். சனிக்கிழமை சயன கோலத்தில் பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் பெருமானின் பாடல்கள். தினமும் காலை 5:30 மணிக்கு காண தவறாதீர்கள். குப்பத்தொட்டு வச்சு அங்க பாருங்க, அதை எடுங்க. தருவாங்களா தர மாட்டாங்களான்னு ஒன்றும் தெரியல. உள்ள பாத்ரூம் போனால் ஃபுல்லு சகதி தான். இது ஒரு 2 கிலோமீட்டர் சுத்திட்டு தான் போற மாதிரி வழியே இருக்கு. நாங்கள் கஷ்டப்பட்டு தான் இருக்கிறோம் காலத்துக்கும். இதுதான் இங்கே தான் நாங்கள் வேலை செய்யறது தான் இங்கே தான். நிலத்து நீரை ஃபுல்லாக கலக்கும். கலந்துனா ஜிடிஎஸ் லெவல் வந்து 5000 6000 போயிடும். எங்களுக்கு அந்த வெஸ்ட் ரூம் கட்டி கொடுத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்குது. அடிச்சு பார்த்தா தண்ணியே வரல. எனக்கும் கையில் லைட்டாக கீறி தான் இருந்தது. எனக்கு தொழு போய் நாங்கள் தண்ணி தூக்கணும். வெள்ளம் வந்துட்டே இருக்கு. நாளைக்கு வரமாட்டாங்க எதனா ஒண்ணுன்னா. மக்களுக்கு ரொம்ப பாதிப்பு. ஆக்ஷன் எடுக்கணும். கட்டு அம்புக்கு போராண்டி சிங்கக்குட்டு கேட்காத கேள்வி ஒண்ணு கேட்க போராண்டி. உங்கள் நியூஸ் 7 தமிழ் மற்றும் நியூஸ் 7 தமிழ் பக்தி யூடியூப் சேனலில் தினம் ஒரு தெய்வத்தின் வழிபாடு. திங்கட்கிழமை தீயாக மாறி தான் என்ற அகந்தையை அளித்த சிவபெருமானின் பாடல்கள். செவ்வாய்க்கிழமை செய்த வினையை மன்னித்து சேவர் கொடியாக தன் கையில் ஏந்திய முருகனின் பாடல்கள். புதன்கிழமை அகத்திய மாமுனியின் கமண்டலத்தில் அடைந்த காவிரியை விடுவித்த விநாயகர் பாடல்கள். கணேசம் 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 கணேசம். வியாழக்கிழமை ஹரிஹர புத்திரன் ஐயப்பனின் அருள் பெறும் பாடல். நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி வழங்கும் கல்லூரி சாலை நிகழ்ச்சி மீண்டும் தொடர்கிறது. நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் படித்து வரக்கூடிய மாணவ மாணவிகள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார்கள். அந்த வீடியோவை பார்க்கலாம். இந்தியாவில் மட்டுமல்லாது வெளிநாடுகளிலும் அதிக வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் CA CMA ஆடிட்டிங் படிப்புகளுக்கு தமிழகத்திலேயே முதலில் தொடங்கப்பட்ட முழுநேர கல்லூரி நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ், ஈரோடு மாவட்டம் பெருந்துறை. தகுதி மற்றும் அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்களின் மூலம் 6 மணி நேர விரிவான நேரடி பயிற்சி வகுப்புகள். என்னோட பேர் திருமலை. நான் திருப்பத்தூர்லேருந்து வரேன். நான் இப்போ ஃபஸ்ட்டு 12th முடிச்சு டேரெக்டாக இங்கே நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜுக்கு CA படிக்க வந்திருக்கேன். எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது. நான் இந்த அட்டெம்ப்டில் கண்டிப்பாக பாஸ் பண்ணிவிடுவேன்னு கான்ஃபிடென்ட் இருக்குது. இங்கே மோஸ்ட்லி டீச்சர்ஸ் எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. எந்த டவுட்ஸ் கேட்டாலும் கிளியர் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் எனக்கு கான்ஃபிடென்ட் தரத்துக்கான ஃபஸ்ட்டு இதாக இருந்தது. பாதுகாப்பான சூழலில் மாணவ மாணவிகளுக்கான விடுதி வசதிகள், விடுதியிலும் 4 மணி நேரம் ஆசிரியர்களின் மேற்பார்வையில் படிக்கும் வசதிகள், மாணவர்கள் படிப்பதற்காக மட்டுமே திட்டமிடப்பட்ட சூழல். ஹாய், என் பேர் PD ஹர்ஷிதா. நான் வந்துட்டு பொள்ளாச்சியிலேருந்து வரேன். இங்கே நான் NMCயில் வந்துட்டு CMA இன்டர்மீடியட் வந்துட்டு படிச்சுட்ருக்கேன். போன வருஷம் இங்கே தான் படித்தேன். CMA ஃபவுண்டேஷன் இங்கே போட்டிருந்தேன். அண்ட் ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணிட்டேன். அண்ட் இங்கே வந்துட்டு ஃபேக்கல்ட்டிஸை பற்றி சொல்லணுன்னா இங்கே எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃப்ஸாக இருப்பாங்க. அண்ட் இங்கே வந்துட்டு எல்லா ஸ்டாஃப்ஸுமே CA CMA கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. காலேஜில் வந்துட்டு 6 hours கிளாஸஸ் போகும். அண்ட் அது கூட ஹாஸ்டல்லையும் வந்துட்டு 4 hours ஸ்டடிங் டைம் இருக்குது. அண்ட் மார்னிங் செக்ஷனும் நம்மளுக்கு படிக்கணுன்னா படிச்சுக்கலாம். அண்ட் எல்லாத்துக்குமே இங்கே பெரிய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்துட்டு ஃபோன் தான். அந்த கம்ப்ளைண்ட் இங்கே இல்லை. ஃபோன் இங்கே வந்துட்டு நாட் அவைலபிள்.
அதனால இங்கே நல்லா படிச்சுக்கலாம். நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ், ஈரோடு மாவட்டம், பெருந்துறை. நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் படித்து வரக்கூடிய மாணவர்கள் தங்களது கருத்துக்களை பதிவு செய்தார்கள், அதை பார்த்தோம். அடுத்ததாக விஷ்ணு ஈரோட்டிலிருந்து இணைந்திருக்கிறார். விஷ்ணு, உங்களுடைய சந்தேகம் என்ன? நீங்கள் கேட்கலாம் சார் கிட்ட. சார், இங்கே நான் வந்து ஈரோட்லேருந்து பேசுகிறேன். என் தம்பி வந்து இப்போ 12th முடிச்சிருக்காரு. சொல்லுங்க. அவர் வந்து இப்போ இன்ஜினியர் படிக்கலாம் ஒரு இதில் இருந்தார். அப்புறம் சிஎஸ்சி பற்றி தெரிஞ்சுக்கிட்டு ஒரு சிஏ படிக்கலாமா, எங்கே படிக்கலாம் அப்படின்ற வந்து விசாரிச்சுக்கிறோம். ஓகே. ஸோ அது ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க சார். காலேஜ் இருக்கா, படிக்கலாமா, படித்தா என்ன பெனிஃபிட் இருக்குன்னு சொல்லி. ஓகே, ஒரு குழப்பமான மனநிலையை எதிர்நோக்கி அவர் கேட்டிருக்காரு. ஓகே, +2 முடிச்சிருக்கீங்கன்னா சிஏசிஎம்ஏ படிக்கணுன்ற ஒரு விருப்பம் இருந்ததுன்னா நிச்சயமாக நீங்கள் இந்த கோர்ஸை எடுத்து படிங்க. ஸோ இது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வச்சு தான் நம்ம இந்த கோர்ஸ் பற்றியே நம்ம நிறைய விழிப்புணர்வுகளை வந்து கொடுத்துட்ருக்கோம். இந்த படிப்பு முடித்தா வேலை இல்லை அப்படின்ற நிலைமை கிடையாது. நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, சிஏ படிக்கணுன்ற விருப்பம் இருக்கா, அது ஒன்று. அடுத்தது வந்து அடுத்த 5 வருட காலம் என்னால் வந்து எதுக்குமே நான் டைவர்ட் பண்ணிக்காமல் டெடிக்கேட்டடாக ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் எனக்கு படிக்கணுன்ற ஒரு விருப்பம் இருக்குது, என்னால் படிக்க முடியும், நான் வந்து டைவர்ட் ஆக மாட்டேன்னு நினச்சிங்கன்னா இது ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். சிஏ பொறுத்த வரைக்கும் ஃபவுண்டேஷன், இன்டர்மீடியட், ஃபைனல் அப்படின்னு 3 ஸ்டேஜில் நீங்கள் இதை படிக்க போகிறீங்க. நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 20 இயர்ஸாக வந்து இந்த சிஏ அண்ட் சிஎம்ஏக்காகவே எக்ஸ்க்ளூசிவாக கோச்சிங் கொடுத்துட்ருக்கிற ஒரு இன்ஸ்டிடியூட். இது வந்து ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் வந்து துடுப்பது என்ற இடத்துல அமைஞ்சிருக்கு. ஸோ நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா திரையில் கொடுத்துருக்கிற எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள். அங்கே இருக்கிற கல்வி ஆலோசகர்கள் வந்து உங்களுக்கு வழிகாட்டுவாங்க. ஸோ நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அட்வைஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா, ஸோ இது ஒரு சாய்ஸாக இருந்தது அப்படின்னா நேரில் வாங்க. நேரில் வரும்பொழுது பேரண்ட்ஸோடு வாங்க. வரும்பொழுது இங்கே படிக்கிற மாணவர்கள் எப்படி இதை படிக்கிறாங்க, இங்கே இருக்கிற ஆசிரியர்கள் வந்து இதற்கான பயிற்சியை எப்படி கொடுக்குறாங்கன்ற விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த கோர்சஸ்குள்ளே ஜாயின் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸை நீங்கள் எடுத்து வைங்க. ஸோ இந்த இன்ஸ்டியூட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லா நகரங்கள்லையுமே சிஏக்கும் சிஎம்ஏக்கும் வந்து அவங்களோட சாப்டர்ஸ் இருக்குது. யூஸ்வலாக நம்ம பிரான்ச்சஸ் சொல்லுவோம் இல்லையா, அது வந்து ஈரோட்லேயுமே உங்களுக்கு இதனுடைய சாப்டர்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அங்கேயும் போயிட்டு இந்த கோர்சஸ் பற்றின விஷயங்களை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். nmcauditingcollege.com அப்படின்ற வெப்சைட்டுக்கு விசிட் பண்ணுங்கள். ஸோ இன்னும் கொஞ்சம் இந்த கோர்சஸ் பற்றி, இதனுடைய ஸ்டேஜஸ், எத்தனை பேப்பர்ஸ் படிக்கணும், எப்படி படித்தா பாஸ் பண்ண முடியும், அண்ட் தென் வந்து முடித்த பிறகு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்ற எல்லா விஷயங்களுமே அதில் அடங்கியிருக்கு. சார், இப்போது +2 மாணவர்கள் எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ரிசல்ட்டுக்கு. இப்போ அவங்க வந்து சிஏ படிக்கணும், சிஎம்ஏ படிக்கணுன்ற ஒரு ஆர்வம் வந்திருக்கிறப்போ வந்து அவங்க காலேஜை விசிட் பண்ண முடியுமா? எப்படி உங்களை கான்டாக்ட் பண்ணணும், உங்களோட டீட்டெயில்ஸ் எப்படி அவங்க பெற்றுக்கொள்ளலாங்க சார்? இல்லை, நிச்சயமாக அவங்க விசிட் பண்ணலாம். ஆல்ரெடி வந்து மாணவர்களும் பெற்றோர்களும் காலேஜை வந்து நோக்கி வந்துட்டுருக்காங்க. ஸோ குறிப்பாக இந்த சிஏ அண்ட் சிஎம்ஏ படிப்புகள் பொறுத்த வரைக்கும் இதுக்கு வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் +2ல் எடுத்திருக்கிற மார்க்கை பொறுத்து தான் உங்களுக்கு அட்மிஷன்ற நிலை கிடையாது, கட் ஆஃப்ன்ற தொந்தரவுகளும் கிடையாது. அப்படின்றதுனாலேயே நிறைய பேருக்கு இந்த அவேர்னஸ் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ரிசல்ட்ஸ்க்காகலாம் வெயிட் பண்ணுறது கிடையாது, அவங்க நேரடியாக கல்லூரிக்கு வராங்க. ஸோ நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, இது வந்து ஒரு ஆன்லைனில் ஒரு அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணி ஒரு இன்ஸ்டியூட்டை சூஸ் பண்ணுறதுன்றதுலாம் இது வந்து ஒரு தேவையில்லாத ஒரு அப்ரோச்சாக இருக்கும். நேரில் வந்து பாருங்கள், இது வந்து ஒரு ரெசிடென்ஷியல் பேட்டர்னில் வந்து மாணவ மாணவியர் தங்குவதற்கான வசதிகளோட கூடிய ஒரு முழு நேர கல்லூரி. ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் படிப்பதற்காக மட்டுமே நீங்கள் செலவு பண்ணுற மாதிரியான ஒரு என்விரான்மெண்ட்டை க்ரியேட் பண்ணியிருக்கோம். நாங்கள் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே சொல்கிறது என்னென்னா, ஈவன் சென்னையிலேருந்து கூட ட்ராவல் பண்ணி வருவாங்க, ஆந்திராவில், கேரளாவிலேருந்துலாம் ட்ராவல் பண்ணி வருவாங்க, பெங்களூர்லேருந்து வருவாங்க. ஸோ அவங்களுக்கு நாங்கள் சொல்கிறது என்னென்னா, எல்லா நகரங்கள்லையுமே இந்த சிஏசிஎம்ஏ படிப்புகளுக்கு நிறைய கல்வி நிறுவனங்கள் இருக்குது, எக்ஸ்பர்ட் கோச்சிங் சென்டர்ஸ் இருக்குது. ஸோ அங்கே வந்து ப்ராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் எல்லாருமே கொடுக்குறாங்க, அதுக்கான கோச்சிங் கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு தேவை என்ன அப்படின்றத பாருங்கள். கூடுதலாக உங்களுக்கு படிப்பதற்கான என்விரான்மெண்ட் வந்து கிரியேட் பண்ணி தரணும்னா அதுக்கு நீங்கள் நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜை அப்ரோச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஒரு 6 மணி நேரம் கல்லூரியில் படிச்சுட்டு ஒரு 4 மணி நேரம் வந்து ஹாஸ்டல்லையும் படிப்பதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுக்கறது தான் நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியுடைய சிறப்பம்சம். ஓகேங்க சார். அடுத்ததாக சென்னையிலிருந்து வெங்கடேஷ் இணைந்திருக்கிறார். வெங்கடேஷ், உங்களுடைய சந்தேகம் என்ன? நீங்கள் சார்கிட்ட கேட்கலாம். வெங்கடேஷ், லைன்ல இருக்கீங்களா? ஓகே, உங்க டவுட் என்ன நீங்க கேட்கலாம், கேளுங்க. சார், பிகாம் பையன் சார். ஓகே, பிகாம் முடிச்சிருக்காங்களா ஏற்கனவே? ஓகே, சிஏ படிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு உங்களுடைய ஆலோசனை என்னன்னு கேட்கலாம். ஓகே, நீங்கள் வந்து பிகாம் படித்த பிறகு சிஏ படிக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய பிகாம் அப்படின்ற அந்த காமர்ஸ் ரிலேட்டட் ஸ்ட்ரீமில் உங்களுக்கு வந்து எவ்வளோ மார்க் வந்திருக்குன்னு பாருங்கள். 55% ப்ளஸ் வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து ஃபவுண்டேஷன் அப்படின்ற அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜை வந்து ஸ்கிப் பண்ணலாம். ஸோ டேரெக்டாக நீங்கள் வந்து இன்டர்மீடியேட்குள்ளே வர முடியும்.
இன்டர்மீடியேட்டில் ஜாயின் பண்ணுறதுக்கு எலிஜிபிலிட்டி அப்படின்றது பிகாம் பாஸ் வித் 55%. ஸோ இன்டர்மீடியேட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மொத்தம் 6 பேப்பர் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து போர்ட் ஆஃப் ஸ்டடீஸில் இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் ஆஃப் இந்தியா அதனுடைய வெப்சைட் பார்த்தீங்கன்னா www.icai.org. ஸோ இங்கே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்மீடியேட்கான ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து ஓப்பனாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இப்போ ரிசல்ட்ஸ் வரலனா கூட ப்ரொவிஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இன்டர்மீடியேட்க்கு ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். போத் த குரூப்ஸ் வந்து சேர்த்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஸ்டடி மெட்டீரியல்ஸ், ஐடி கார்டு எல்லாமே உங்களுக்கு கிடச்சிரும். அடுத்து முக்கியமான ஒரு ஸ்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் விருப்பப்பட்ட நிறுவனத்தில் வந்து இதற்கான பயிற்சியை வந்து எடுத்துக்கோங்க. நான் பிகாம் படிச்சுட்டேன் அதனால் சிஏ வந்து என்னால் செல்ஃப் ஸ்டடி படிக்க முடியும்னு நினைக்காதீங்க. இது வந்து உங்களுடைய டிகிரி படிப்புகளுக்கும் இந்த சிஏ படிப்புகளுக்கும் வந்து நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். ஸோ டிகிரியில் வந்து நீங்கள் ஒரு 20% வந்து சப்ஜெக்ட் நாலேஜும் ப்ராக்டிக்கல் நாலேஜும் கிடச்சிருக்குன்னா சிஏல வந்து நீங்கள் 100% இதனுடைய நாலேஜ் வந்து அக்வயர் பண்ணுற மாதிரி இருக்கும். படிக்கிற பேட்டர்ன் வேறு, எக்ஸாம் பேட்டர்ன் வேறு, இதில் உங்களுக்கு கிடைக்க போகிற நாலேஜ் லெவலும் வேறவாக இருக்கும். அதனால் நல்ல ஒரு இன்ஸ்டியூட்டில் இதுக்கான கோச்சிங் எடுத்துகிட்டு சிஏவோட இன்டர்மீடியேட்டை வந்து ஒரு வருஷத்துலேருந்து 1.5 வருஷத்துக்குள்ளே முடிக்கிறதுக்கு பாருங்கள். அடுத்து நீங்கள் 2 வருட காலம் வந்து ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் எடுக்கணும். ஒரு ப்ராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆஃபீஸில் போயிட்டு இந்த ட்ரைனிங்கை நீங்கள் ப்ராக்டிக்கலாக எடுக்கிற மாதிரி இருக்கும். முழு நேர பயிற்சி இது வந்து பகுதி நேர பயிற்சிலாம் கிடையாது. அந்த நேரங்களில் வந்து நீங்கள் வேறு எந்த விஷயத்துலையும் உங்களை நீங்கள் இன்வால்வ் பண்ணிக்க முடியாது. அடுத்த 2 வருஷம் அதுக்கப்புறமா உங்களுடைய ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் முடித்த பிறகு ஃபைனல்ஸ் அப்படின்ற ஒரு இறுதி கட்டத்துலையும் ஒரு 6 பேப்பர் இருக்கும். எல்லா பேப்பர்ஸுமே நீங்கள் ஏற்கனவே பிகாமில் படிச்சிங்க இல்லையா, அதே மாதிரி அக்கௌண்டிங், ஆடிட்டிங், டேக்ஸ் லாஸ் அண்ட் இன்கம் டேக்ஸ் அண்ட் ஜிஎஸ்டி மாதிரியான மறைமுக வரியில் வந்து உங்களுக்கு டைரக்ட் டாக்ஸஸ் மாதிரியான பேப்பர்ஸ் தான் நீங்கள் படிக்க போகிறீங்க. ஸோ இந்த சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி கோர்ஸை முடிக்கிறதுக்கு பிகாம் மாணவர்களாக இருந்தால் அடுத்து ஒரு 4 வருட காலம் உங்களை நீங்கள் டெடிகேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்க சார். சார், குறிப்பாக 21 வருடங்களாக சிறப்பாக செயல்பட்டு பல மாணவர்களை ஆடிட்டர்களாக உருவாக்கிட்டு வருகிறது நேஷ்னல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி. இப்படி இருக்கும் பொழுது குறிப்பாக சிபிஎஸ்சி மாணவர்களுக்கு தான் இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸ்டேட் போர்ட் மாணவர்களுக்கு வந்து அது கொஞ்சம் சுலபமாக, கூடுதலாக அது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். தமிழ் மீடியம் படித்தவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பார்வை மக்கள் மத்தியில் இன்னும் இருக்குது. அதுக்கு உங்களுடைய பதில் என்ன, உங்களுடைய கருத்து என்ன? இல்லை, இது பொதுவாகவே நான் வந்து பல வருடங்களாக இந்த டிவி மீடியா மூலமாகவோ இல்லை வந்து நேரடியாக கல்லூரிகளுக்கும் பள்ளிகளுக்கும் சென்று மாணவர்களை சந்தித்து இந்த கரியர் கோர்சஸ் பற்றின அவேர்னஸ் கொடுக்கும்போது எல்லாருமே மாணவர்களும் சரி, அங்கே இருக்கிற ஆசிரியர்கள் கூட சில சமயம் கேட்குற கேள்வி இதுதான். சார், அது வந்து ப்ரொஃபஷனல் கோர்ஸ் இல்லையா, கொஞ்சம் இன்டெப்த்தாக படிக்கணும், இங்கிலீஷில் தானே இதனுடைய எக்ஸாம்ஸ் இருக்கும், அப்போ அது வந்து சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தானே ஈஸியாக இருக்கும், இல்லை இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தானே ஈஸியாக இருக்கும்னு கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே பொதுவாக நான் சொல்கிற ஒரு பதில் அப்படின்னா, 30 வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆங்கில வழி கல்வியை கொடுக்குற பள்ளிக்கூடங்களோட எண்ணிக்கையே குறைவாக இருந்தது. இன்னும் 50 வருடங்களுக்கு நோக்கி பார்த்தீங்கன்னா போய் பார்த்தீங்கன்னா ஆங்கில வழி பள்ளிக்கூடங்களே எண்ணிக்கையில் ரொம்ப குறைவாக இருக்கும். எங்கேயோ ஒரு பள்ளிக்கூடம் தான் இருக்கும். ஸோ தமிழ் வழி கல்வியில் மட்டுமே படிச்சுட்டு மருத்துவமோ பொறியியலோ அல்லது வந்து சிஎஸ்சிஎம்ஏ மாதிரியான படிப்புகளோ சட்ட படிப்புகளோ படித்து இப்போ வந்து அந்தந்த துறைகளை நிபுணராக இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அது வந்து இருக்கிற எல்லாருமே இப்போ ஒரு 50 வயதிற்கு மேற்பட்ட அந்த ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே தமிழ் மீடியம் படித்தவங்க தான் இருப்பாங்க மேக்ஸிமம். ஸோ அதனால் இந்த அச்சம் வந்து ஒரு தேவையில்லாத ஒரு அச்சம். இன்ஃபேக்ட் வந்து இந்த பயத்தை வந்து நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி வந்து ப்ராக்டிக்கலாக போக்கியிருக்காங்க. எப்படின்னா, ஒன்று டஃப் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் அவங்க அதனுடைய படிக்கிற மெத்தடை மாற்றி கொடுத்து நிறைய பேர் இந்த கோர்ஸில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் பண்ண வச்சுருக்காங்க. அடுத்தது இங்கிலீஷ் மீடியம் படித்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த கோர்ஸ் சூட்டபிளாக இருக்குன்றவங்களுக்கும் அந்த கருத்து வந்து தவறு அப்படின்றத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் படிக்கிற ஒரு வருஷமும் 400க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து இங்கே இந்த சிஏ ஃபவுண்டேஷன் கோர்சஸ்க்குள்ளே ஜாயின் பண்ணுவாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் 50% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரூரல்லேருந்து வரவங்கள தான் இருப்பாங்க. ஸோ அவங்க குறிப்பாக வந்து அரசாங்க பள்ளிகள்லையோ இல்லை வந்து தமிழ் வழி கல்வியோ படித்த மாணவர்களாக தான் இருக்கிறாங்க. நம்ம ரிசல்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தா கூட இந்த லாங்குவேஜ் பேரியர்னால ஃபெயிலான ஸ்டூடெண்ட்ஸ்ன்ற மாதிரிலாம் நம்ம பார்க்க முடியறதில்ல. இன்ஃபேக்ட் வட்டார மொழி, நம்ம தமிழ்நாடுனா தமிழ், இல்லை வந்து ஆந்திராவில் இருக்கிற ஒரு மாணவர் வந்து தெலுங்கு மாதிரியான வட்டார மொழிகளில் அவங்களோட பள்ளி படிப்பை முடித்தவங்க நிறைய பேர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த கோர்ஸை முடிச்சிருக்காங்க. இதில் ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் என்னென்னா, இதனுடைய தேர்வுகள் வந்து ஆங்கிலம் மற்றும் ஹிந்தி அப்படின்ற இந்த 2 மொழிகளில் தான் நடத்தப்படுது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஆரம்பம் முதலே மாணவர்களுக்கு வந்து இந்த படிப்புகளை வழங்கும் பொழுது ஆங்கிலத்தில் மட்டுமே கற்றுத்தரும் பொழுது அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்றதை உணர்ந்து ஆங்கிலம் மற்றும் தமிழ் கலந்த வகையில் தான் இதனுடைய பாடங்கள் வந்து நடத்தப்படுது. குறிப்பாக மாணவர்களுக்கு வந்து நாங்கள் சொல்லும் பொழுது எப்படி சொல்லுவோம்னா, நீங்கள் என்ன தான் நாங்கள் தமிழில் டீச் பண்ணாலும் இதனுடைய ஒவ்வொரு வார்த்தைகளையுமே நீங்கள் வந்து ஆங்கிலத்தில் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஏன்னா உங்களுடைய எக்ஸாம்ஸ் கட்டாயமாக ஆங்கில வழியில் தான் இருக்குன்றதை வந்து உறுதி செய்வோம். இன்ஃபேக்ட் வந்து ஃபவுண்டேஷனுக்கு 4 பேப்பர் வந்து அக்கௌண்டிங், மேக்ஸ், பிஸ்னஸ் லா, எக்கனாமிக்ஸ் இருக்குது அப்படின்னா 5ஆவதாக ஒரு பேப்பர் எங்களுடைய கல்லூரியில் என்னவாக இருக்குன்னா கம்யூனிகேஷன் இங்கிலீஷ் அப்படின்னு ஒரு பேப்பரை வச்சுருப்போம். ஸோ இது எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, மாணவர்கள் வந்து பயம் இல்லாமல்
மற்றவங்களோட உரையாடுவதற்கு. ஏன்னா அவங்க வந்து ஃபவுண்டேஷன் முடிச்சுட்டு வெளியில் போனாங்கன்னாவே ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் போகும்போது ஒரு ஆடிட் ஆஃபீஸ் போவாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா சிட்டி லிமிட்டில் இருக்கிற ஒரு ஆடிட் ஆஃபீஸ் போகணுன்னு எதிர்பார்ப்பாங்க, மெட்ரோ சிட்டியில் இருக்கிற ஒரு ஆடிட் ஆஃபீஸ் போகணுன்னு எதிர்பார்ப்பாங்க. அங்கெல்லாம் வந்து அலுவலக மொழியாகவே வந்து ஆங்கிலம் இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அந்த நிலையிலும் மாணவர்கள் பயப்படக்கூடாது அப்படின்றதுனால தான் கூடுதலாக இந்த ஆங்கில பயிற்சி அவங்க எடுத்துக்கணுன்றதை வந்து நாங்கள் வலியுறுத்துவோம். ஓகேங்க சார். அடுத்ததாக கோயம்புத்தூர்லேருந்து தங்கவேல் என்று நேயர் இணைந்திருக்கிறாங்க. தங்கவேல் சார், உங்களுடைய சந்தேகம் என்ன, நீங்கள் கேட்கலாம். சார், பொண்ணு வந்து முடிச்சுட்டாங்க. இப்போ அவங்க வந்து டிகிரி மூலம் போகலாமா இல்லை வந்து இந்த மாதிரி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் போகலாமாங்கிறது ஒரு டவுட் இருக்கு. ஓகே சார், அவங்க படிக்கும்பொழுது +2 அவங்க ஜாயின் பண்ணும்போதே உங்களுக்கு ஒரு ஆம்பிஷன் இருந்திருக்கும். ஸோ இருந்தாலும் குறிப்பாக நான் சொல்லணும், +2 முடித்த பிறகு சாதாரணமாக ஒரு டிகிரி படிப்பு அப்படின்றது தவறு இல்லை. ஆனால் டிகிரி மட்டும் முடிச்சுட்டு அவங்க வந்து ஒரு நல்ல கரியரை செலக்ட் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அது வந்து சாத்தியமே இல்லை இன்றைய காலகட்டங்களில். டிகிரி முடித்த பிறகு சாதாரணமாக ஒரு வேலைக்கு போக முடியும். நிச்சயமாக எல்லா டிகிரி முடித்த மாணவர்களுக்குமே அவங்களுடைய திறன் சார்ந்த ஒரு வேலை வாய்ப்புகள் இருக்குது, இல்லைன்னுலாம் சொல்லவே முடியாது. ஆனால் கரியர்னு போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் ப்ரொஃபஷனல் கோர்சஸ் மாதிரி CAR CMA மாதிரி, குறிப்பாக நீங்கள் வந்து வணிகவியல் துறை சார்ந்த மாணவராக இருந்தால், அறிவியல் துறை சார்ந்த மாணவராக இருந்தாலும் CA CMA கோர்சஸ் வந்து எடுத்து படிக்க முடியும். நீங்கள் வந்து சாதாரணமாக டிகிரி மட்டும் படிக்காமல் கூடுதலாக நீங்கள் வந்து CAவும் படிக்கிறத ஒரு சாய்ஸாக வந்து வச்சுக்கோங்க. ஓகேங்க சார். அடுத்ததாக தென்காசியிலிருந்து விநாயகம் என்ற நேயர் இணைந்திருக்கிறாங்க. விநாயகம் சார், உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். எனக்கு சார், நான் செங்காடு சார். நான் என் பொண்ணு வந்து 10th படிச்சிருக்கிறாங்கள, அவ என்ன கோச்சிங் எடுக்கலான்னு சொல்லிட்டு கேட்கலான்னு சார். நீங்கள் அவங்கள என்ன படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறீங்க? நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறேன் சார். நல்ல சாய்ஸ் தான் சார். எல்லா துறைகளிலுமே வேலை வாய்ப்புகள் இருக்குது. ஸோ குறிப்பாக அவங்களுக்கு வந்து மேக்ஸ் நல்லா படிக்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கா, அவங்க வந்து கான்செப்ட்ஸ் புரிஞ்சு படிப்பாங்களா, ரிசர்ச் பண்ணுற மைண்ட் செட் இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அவங்க இன்ஜினியரிங் படிப்பு படிக்கிறதும் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும். அடுத்ததாக திருவையாறிலிருந்து இந்துமதி இணைஞ்சிருக்கிறாங்க. இந்துமதிமா, உங்களுடைய சந்தேகத்தை நீங்கள் கேட்கலாம். சார், எனக்கு என்ன டவுட்னா, இப்போ ஃபவுண்டேஷன் இன்டர்மீடியேட் அதெல்லாம் நிறைய லெவல்ஸ் வந்து நீங்கள் சொன்னீங்க, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆனால் இப்போ CA படிக்கிறவங்க தைரியமாக வரவங்களுக்கு ஒரு ரொம்ப தடை பண்ணுற ஒரு விஷயமே எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பேருக்கு செஞ்சால் முடிஞ்சிருச்சு, திரும்ப 10 முடிஞ்சிருக்கு, ஃபைனலில் போய் ஒரு பேப்பர் 1 மார்க்கில் ஃபெயில் ஆகுதுன்னா கூட திரும்ப 10 வரணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் சொல்கிறாங்க. அது ஒரு விஷயம் வந்து ரொம்ப பயமாக இருக்குது. நீங்கள் எடுக்கிறதும் ரொம்ப பயமாக, அதை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்னன்னு சொல்லுவீங்க? எனக்கு அது கரெக்டான அட்வைஸ் சொல்லி தர முடியுமா? ஓகே, இந்த மாதிரி கேள்விகள் வந்து இப்போ இடைப்பட்ட காலங்களில் நிறைய பேர் கேட்குறத நிறுத்திட்டாங்க. நம்ம ஏன்னா கண்டினியூஸாக இதை பற்றி அவேர்னஸ் கொடுத்துட்ருக்கோம். CA படிப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேட்ட கேள்வி இருக்கு இல்லையா, இதனுடைய பதில் வந்து நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். ஏன்னா இந்த படிப்பை அப்ரோச் பண்ணும்போதே நான் ஃபெயில் ஆயிடுவோன்ற பயத்தில் நீங்கள் அப்ரோச் பண்ணக்கூடாது. இப்போ +2லாம் படிக்கும்போது நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, 80 மார்க்குக்கு மேலே எடுக்கணும், 95 மார்க்குக்கு மேலே எடுக்கணும்னு ஆம்பிஷன் இருக்கும். அப்படி இருக்கும்போது CAல வரும்போது ஏன் நான் 1 மார்க்கில் ஃபெயில் ஆயிடுவணும் அப்படின்ற ஒரு அச்சத்தோடு இந்த படிப்புகளுக்குள்ளே வரீங்கன்றது தான் என்னுடைய கேள்வி. CA படிப்பை வந்து புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இதுக்குள்ளே நீங்கள் வரணும். ஃபஸ்ட்டு வந்து ஃபவுண்டேஷனில் 4 பேப்பர் இருக்கும். ஒவ்வொரு பேப்பருக்கும் 100 மார்க்குக்கு நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுதுவீங்க. எக்ஸாம்ஸ் எழுதும்பொழுது நீங்கள் 40 மார்க் எடுத்தால் பாஸ். ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையுமே 40 மார்க் எடுத்தால் பாஸ். ஆனால் அது வந்து உங்களுக்கு போதாது. டோட்டலாக நீங்கள் வந்து 50% எடுக்கணும். யோசிச்சு பாருங்கள், 10thலலாம் நீங்கள் டார்கெட் வந்து 90+ எடுக்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா, +2லேயும் 90+ எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா 50% எடுத்துகிட்டு நீங்கள் அடுத்த லெவலுக்கு போகிறதுன்றது ரொம்ப கஷ்டமான வேலையாகவே இருக்காது. இதில் ஒரு தவறான அப்ரோச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் நினைக்கிறது ஃபவுண்டேஷனில் ஒரு 4 பேப்பர், இன்டர்மீடியேட்டில் ஒரு 6 பேப்பர் அண்ட் ஃபைனலில் ஒரு 6 பேப்பர், 16 பேப்பர் இருக்குது. ஒருவேளை நான் ஒரு பேப்பரில் ஃபெயில் ஆகிட்டேன்னா 16 பேப்பரையும் திரும்ப எழுதணுமா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குறாங்க. இது வந்து தேவையில்லாத ஒரு கேள்வி. இந்த கேள்வியே தேவையில்லை அப்படின்னு சொல்லுவேன். ஃபவுண்டேஷனில் 4 பேப்பர் இருக்குன்னா அந்த 4 பேப்பரையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி தான் ஆகணும். அதை முடிச்சுட்டு நீங்கள் இன்டர்மீடியேட் வந்துடலாம். திரும்பவும் நீங்கள் ஃபவுண்டேஷன் பேப்பரில் கை வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இன்டர்மீடியேட்டில் 6 பேப்பர் இருக்கும். ஈவன் அந்த 6 பேப்பரையுமே சேர்த்து எழுத முடியலன்னு நினச்சிங்கன்னா 3 பேப்பரை வந்து ஒரு டேர்மில் எழுதிட்டு இன்னொரு 3 பேப்பரை அடுத்த டேர்மில் எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த 6 பேப்பரையுமே நீங்கள் சேர்த்து எழுத போகிறதுலன்னும் போது எப்படி 16 பேப்பரையும் நீங்கள் சேர்த்து எழுதுவீங்கன்றதான் கேள்வி. நார்மலாக டிகிரியில் இந்த பிரச்சனை இருக்கும். ஒரு செமஸ்டரில் நீங்கள் 6 பேப்பர் எழுதுவீங்க, அதில் 2 பேப்பர் ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா அடுத்த செமஸ்டரில் 6 பேப்பர் எழுதும்போது பழைசு நீங்கள் பெண்டிங் வச்சுருந்த அரியர்ஸ் வச்சுருந்த 2 பேப்பரையும் சேர்த்து 8 பேப்பர் எழுதுவீங்க. ஆனால் CAல அது மாதிரி கிடையாது. ஃபவுண்டேஷனில் 4 பேப்பர், அதை முடிச்சுட்டு இன்டர்மீடியேட்டில் வரணும். இன்டர்மீடியேட்டில் 6 பேப்பர், அதை முடிச்சுட்டு தான் நீங்கள் வந்து ஃபைனல்ஸ்க்கு வரணும். எந்த இடத்துலையுமே ஒரு பேப்பரில் ஃபெயில்னா திரும்பவும் ஆரம்பத்துலேருந்து 16 பேப்பரையும் எழுதுகிற நிலை கிடையவே கிடையாது. ஓகே, இது வந்து கஷ்டம் கிடையாது, கவனத்தோடு படிக்கணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு இன்னும் நிறைய சென்றடையணும் சார். ஆமாம். அடுத்ததாக ஹரிஹரன் கரூர்லேருந்து இணைஞ்சிருக்கிறாரு.
ஹரிஹரன் சார், உங்களுடைய சந்தேகம் என்ன கேட்கலாம்? சார் நமஸ்காரம், நான் ஹரிஹரன் பேசுறேன் கடவுள்லேருந்து. வணக்கம் சார், கேளுங்க. என் பையன் வெல்கம் முடிச்சுட்டாங்க, வேலைக்கு போயிட்டு இருக்கான். ஓகே. அவனுக்கு ஃபியூச்சர் என்ன பண்ணணும்? ஓகே. அவன் ஃபியூச்சருக்கு சிஎம்ஏ பண்ணணும். என்ன ஒரு ஐடியா கேட்டேன் தான் சார். சார் நிச்சயமாக உங்களை நான் வந்து வாழ்த்தணும். ஏன்னா +2 முடிச்ச பிறகு கைடன்ஸ் கேட்குறது ஒருத்தர், அடுத்து யூஜி முடிச்ச பிறகு இப்போ பிஜி முடிச்ச பிறகுமே உங்கள் பையனுக்காக கைடன்ஸ் கேட்குறீங்க. சார் அவர் வந்து சிஏசிஎம்ஏ கோர்சஸ் எடுத்து படிக்கலாம். ஆனால் அதுக்கான சரியான வழிமுறை என்னென்னா, இப்போ அவர் எம்காம் முடிச்சிருக்காருன்னா அவருக்கு நிச்சயமாக ஒரு 23-24 வயசு இருக்கும். ஏதாவது வேலைக்கு போயிட்டுருக்காரு அப்படின்னா அவருக்கு வந்து இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸ்க்கு வரும்போது கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும். ஏன்னா நாங்கள் இந்த கோர்சஸ் பொறுத்த வரைக்குமே படிப்பதற்கான சரியான வழிமுறைன்னு நாங்கள் சொல்கிறது, ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 10 மணி நேரமாவது அவர் படிக்கணும். ஒருவேளை எம்காம் முடிச்சிருக்கிறதுனால அவருக்கு கொஞ்சம் மெச்சூரிட்டி இருக்கும் அப்படின்னா அட்லீஸ்ட் அவர் ஒரு 6 மணி நேரமாவது இந்த படிப்புகளுக்குள்ள அவரால் நேரம் செலுத்த முடியுமான்னு பாருங்க. அப்பதான் அந்த படிப்புகளில் ஒரு நல்ல மதிப்பெண்களில் தேர்ச்சி அடைய முடியும், ப்ராக்டிக்கலாகவும் இதை அவர் படிக்க முடியும். எம்காம் படிச்சிருக்காரு அப்படின்றதுனால சிஎம்ஏ கோர்ஸ் வந்து நான் அவருக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். சிஎம்ஏ பொறுத்த வரைக்கும் அவர் வந்து இந்த ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அவர் எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. இன்டர்மீடியட் அப்படின்ற செகண்ட் ஸ்டேஜும் அதுக்கப்புறம் 15 மாத காலம் மட்டும் அவர் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் எடுத்தால் போதும். ஏன்னா சிஏ பொறுத்த வரைக்கும் அவர் 2 வருஷம் ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவருடைய வயதும் அதிகமாகுது. சீக்கிரமாக இந்த கோர்சஸை முடிக்கணும் அப்படின்னா அவருக்கு ஒரு சிஎம்ஏ ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். 3 to 4 வருஷத்துக்குள்ளே அவரால் வந்து இந்த சிஎம்ஏ கோர்ஸை முடிக்க முடியும். குறிப்பாக இந்த சிஎம்ஏ ஜேர்னியில் வந்து அவர் நிறைய நேரம் படிக்கிறதுக்கு வந்து நேரத்தை ஒதுக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய விருப்பம். அப்போ தான் அவரால் இந்த கோர்ஸை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடியும். ஓகேங்க சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். நேர்களே, நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி வழங்கும் கல்லூரி சாலை நிகழ்ச்சியில் அடுத்த சிறிய இடைவேளை. இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழோடு. அக்ஷய திருத்தியைக்கு தங்கமயில தங்கம் வாங்குறது ஐதீகம் மட்டும் இல்ல, தெய்வீகமும் கூட. ஐதீகமும் தெய்வீகமும் பெருகும் அக்ஷய திருதியை ஆஃபர். செயின்களுக்கு சேதாரம் 1.99% முதல் 5.99% மட்டுமே. மற்ற நகைகளுக்கு 7.99% முதல் 13.99% மட்டுமே. 2 லட்சத்திற்கு மேல் பர்ச்சேஸ் செய்யும் அனைவருக்கும் நிச்சய பரிசு. இச்சலுகை ஏப்ரல் 18 முதல் 26 வரை மட்டுமே. தங்கமயில் ஜுவல்லரி, தமிழகம் எங்கும். அக்ஷய திருத்தியைக்கு தங்கம் வாங்க, தங்கமயிலுக்கு வாங்க. நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி வழங்கும் கல்லூரி சாலை நிகழ்ச்சி மீண்டும் தொடர்கிறது. நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி மாணவ மாணவிகள் தெரிவித்துள்ள கருத்துக்களை, தங்களது அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும் வீடியோவை நாம் பார்க்கலாம். இந்தியாவில் மட்டுமல்லாது வெளிநாடுகளிலும் அதிக வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் CA CMA ஆடிட்டிங் படிப்புகளுக்கு தமிழகத்திலேயே முதலில் தொடங்கப்பட்ட முழுநேர கல்லூரி நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ், ஈரோடு மாவட்டம் பெருந்துறை. தகுதி மற்றும் அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்களின் மூலம் 6 மணி நேர விரிவான நேரடி பயிற்சி வகுப்புகள். என் நேம் திவ்யா, நான் சேலம்ல இருந்து வரேன். நான் ஹிஸ்டரி குரூப் தமிழ் மீடியம் தான் எடுத்தேன். CA பண்ணணும்னு எனக்கு 11th இருந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஆன்லைன் மூலியமா தான் NMC வந்து அப்பா பார்த்துட்டு சொன்னாங்க. NMC பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தமிழ் மீடியம் தான் படிச்சிருக்கோம், நம்மளால பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் இருந்தது. அப்புறம் கொஞ்சம் வந்தப்ப எங்கள் ஃபேக்கல்ட்டிஸ்லாம் நமக்கு ரொம்ப நம்பிக்கை கிடைக்கிற மாதிரி எல்லாமே நமக்கு சொல்லி தராங்க. நமக்கு எப்படி கேட்குறோமோ அந்த மாதிரி கோச்சிங் கொடுக்கறதுனால கண்டிப்பாக பாஸ் பண்ணிவிடுன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. பாதுகாப்பான சூழலில் மாணவ மாணவிகளுக்கான விடுதி வசதிகள், விடுதியிலும் 4 மணி நேரம் ஆசிரியர்களின் மேற்பார்வையில் படிக்கும் வசதிகள், மாணவர்கள் படிப்பதற்காக மட்டுமே திட்டமிடப்பட்ட சூழல். ஹாய், என்னோட பேர் ரம்யா. நான் விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் அருப்புக்கோட்டையிலேருந்து வரேன். நான் டிகிரி முடிச்சுட்டு தான் இந்த காலேஜ்க்கு வந்து நான் ஜாயின் பண்ணேன். என்னோட பேஷன் வந்து CA ஆகணுன்றது தான். ஃபஸ்ட் எனக்கு பயமாக இருந்துச்சு, எப்படி நம்ம கிளியர் பண்ண போகிறோமோ அப்படின்ட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபேக்கல்ட்டியோட கைடன்ஸு, அதுக்கப்புறம் ஸ்டாஃப்ஸ் நடத்துகிற விதத்தெல்லாம் பார்த்து சரி ஓகே நம்மளும் முடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு ஹோப் வந்து எனக்கு வந்துச்சு. மெடிக்கல் எமர்ஜென்சி ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா 24 hours சர்வீஸ் பண்ணுறதுக்குமே எங்கள் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஃபேக்கல்ட்டிஸ்லாம் எல்லா டவுட்ஸுமே நல்லாவே கிளியர் பண்ணுவாங்க. இந்த தடவை நான் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே CA பாஸ் பண்ணிடுவேன் அப்படின்ட்டு தேங்க்ஸ் டு NMC. நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ், ஈரோடு மாவட்டம் பெருந்துறை. சார், குறிப்பாக மாணவிகளோட கருத்துக்களை நாம் கேட்டோம். +2 முடித்த பிறகு CA CMA படிப்பது எப்படி, அதுக்கு தயாராவது எப்படி அப்படின்னு சொன்னீங்க.
இப்போது ஒரு சிலர் வந்து ஒரு டிகிரி படிச்சுக்கிட்டே படிக்கணும் சிஏ அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புவது என்னங்க சார்? இல்லை, இப்போ அது வந்து ஒரு ட்ரெண்டாகவும் இருக்குது, நிறைய பேரோட எதிர்பார்ப்பாகவுமே இருக்குது. ஸோ அதுக்காக தான் நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி என்ன பண்ணியிருக்கோம்னா, +2 முடித்த பிறகு சிஏ தான் படிக்கணும்னு அப்ரோச் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி மூலமாக எக்ஸ்க்ளூசிவாக அந்த சிஏஆர் சிஎம்ஏவுடைய அந்த ஃபவுண்டேஷன் அண்ட் இன்டர்மீடியட் அப்படின்ற 2 நிலைகளுக்கான பயிற்சி எடுத்துக்கிற மாதிரி ஒரு 2 ஆண்டு கால படிப்பை வந்து அவங்களுக்கு நாங்கள் வழங்கிட்டு இருக்கோம். ஸோ அடுத்ததான் மாணவர்கள் வந்து நாங்கள் டிகிரி படிச்சுக்கிட்டே சிஏ படிக்கணும் அப்படின்னு விருப்பம் தெரிவிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆர்டி காலேஜ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸ் அப்படின்ற ஒரு கல்வி நிறுவனம் மூலமாக ஸோ அந்த கல்லூரி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பிகாம் படிப்புகளுக்கு மட்டுமே, அதுவும் பிகாம் அண்ட் சிஏவை வந்து இன்டெகிரேட்டடாக படிக்கிற மாதிரி பாரதியார் பல்கலைக்கழகத்தோட அஃபிலியேஷனோட இந்த கோர்சஸ் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது என்ன அப்ரோச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேரண்ட்ஸும் சரி ஸ்டூடெண்ட்ஸும் சரி இதை ஒரு விருப்பமாகவே வச்சுட்டு இருக்கிறாங்க. இது வந்து சிஏன்றது ஒரு 5 வருட கால ஜேர்னி இல்லையா? இதில் வந்து ஏதாவது ஒரு இடைப்பட்ட காலங்களில் உங்களால் வந்து அந்த படிப்பை தொடர முடியாமல் போயிடுச்சுன்னா கூட அப்போ வந்து டிகிரின்ற ஒரு குவாலிஃபிகேஷன் இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஸோ ஆனால் டிகிரி மட்டும் போதாது அப்படின்றத வலியுறுத்தி தான் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, டிகிரி அண்ட் சிஏவுடைய இன்டெகிரேட்டடாக ஃபவுண்டேஷன் அண்ட் இன்டர்மீடியட் அப்படின்ற ஒரு குவாலிஃபிகேஷன் வந்து கொடுக்குறோம். அந்த 3 வருட காலங்களுக்கு அப்புறமா மாணவர் வந்து சாதாரணமாக ஒரு பட்டத்தோட வெளியேறாமல் செமி குவாலிஃபைட் ப்ரொஃபஷனல், இந்த சிஏசிஎம்எல் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த 2 நிலைகளை முடிச்சவங்களை வந்து நம்ம செமி குவாலிஃபைட் ப்ரொஃபஷனல்ஸ்னு சொல்லுவோம். அவங்களுக்குமே வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ பொதுவாக மாணவர்கள் வந்து நீங்கள் இன்டர்மீடியட்டோட நிறுத்திக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்ல போகிறது கிடையாது. விருப்பப்படுற மாணவர்கள் அதற்கப்புறமா ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை தேடுறாங்க அப்படின்னா அந்த டிகிரின்ற ஒரு குவாலிஃபிகேஷனோட ஒரு சாதாரணமான வேலைக்கு போகிறத விட இன்டர்மீடியட்டோடைய குவாலிஃபிகேஷனையும் சேர்த்து அவங்க வேலைக்கு போகும்பொழுது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அவங்களால வந்து அக்கௌண்ட்ஸ் டொமைனில், ஃபைனான்ஸ் டொமைனில், ஈவன் வந்து ஒரு மல்டிநேஷனல் கம்பெனியில் கூட பார்த்தீங்கன்னா இன்றைய காலகட்டங்களில் வந்து வேலைக்கு ஆட்கள் எடுக்கும்பொழுது நீங்கள் தனியார் தளங்களில் போய் பார்க்கலாம், வேலை தேடும் தளங்களையோ இல்லை வந்து தினப்பத்திரிகைகளில் கூட ஆட்களை தேர்ந்தெடுக்கிற காலங்களில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க, செமி குவாலிஃபைட் ப்ரொஃபஷனல்ஸ் தேவைப்படுறாங்க அப்படின்ட்டு. அவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 வரைக்கும் கூட சம்பளம் கொடுக்குற நிறுவனங்கள் இருக்காங்க. ஸோ அதனால் மாணவர்களுடைய சாய்ஸ் வந்து டிகிரி படிச்சுக்கிட்டே சிஏ படிக்கணும் அப்படின்னா அதுக்குமே ஒரு ப்ரொவிஷன் வந்து நாங்கள் கிரியேட் பண்ணி தரோம். இது வந்து இன்டெகிரேட்டடாக படிக்கிறதுனால கொஞ்சம் அட்வான்டேஜஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். அது என்னென்னா ஒரு 40% வந்து பிகாம் அண்ட் சிஏக்கான சிலபஸை வந்து மேட்ச் பண்ணி 2 ஒரே மாதிரி தானே இருக்குது. ஸோ அதில் வந்து அவங்களுக்கு படிக்கிற நேரத்தை வந்து குறைக்கிற மாதிரியும், ஸோ பிகாமில் அவங்க படிக்கிற படிப்பு அதையே வந்து சிஏல அவங்க எப்படி அப்ரோச் பண்ணணுன்ற ஒரு வழிகாட்டுதல்கள், அதே மாதிரி பிகாமில் அவங்க எக்ஸாம்ஸை ஃபேஸ் பண்ணும்பொழுது அந்த எக்ஸாம்ஸ் அதே பேப்பர்ஸ் வந்து சிஏ ஃபவுண்டேஷன் இன்டர்மீடியட்டில் எப்படி இருக்குன்ற ஒரு வழிகாட்டுதல்களை கொடுத்து அவங்களோட நேரத்தை வந்து குறைச்சு இந்த படிப்பை வந்து எளிமையாக முடிப்பதற்கும் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்க சார். இந்த மாதிரி அவங்களுடைய நேரத்தை கவனத்தில் கொண்டு நீங்கள் பண்ணியிருக்கிற இன்னும் கூடுதலான விஷயங்கள் என்னங்க சார்? இல்லை, நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியே வந்து அந்த மாணவர்களுடைய அந்த நேர மேலாண்மையை வந்து அவங்களுக்கு பிளான் பண்ணி சிஏ படிப்பதற்கான ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணி கொடுக்கறது தான். நான் எல்லா மாணவர்களுக்குமே சொல்கிற ஒரு விஷயம் தான், உங்கள் சிட்டி லிமிட்டில் உங்களுக்கு இல்லாத ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸே கிடையாது, இல்லாத ஒரு எக்ஸ்பர்ட் டீச்சர்ஸே கிடைக்காது. ஆனால் நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியோட சிறப்பம்சம் என்னன்னா, ஆரம்பம் முதலே நம்ம வந்து முழு நேர கல்லூரின்ற ஒரு கான்செப்ட்குள்ளே தான் வந்தோம். நிறைய பேர் கேட்பாங்க, சார் இது வந்து கல்லூரியா அப்படின்னு கேட்பாங்க. கல்லூரி அப்படின்றது வந்து பொதுவாக பல்கலைக்கழகங்கள் கீழே செயல்படுற பட்டப்படிப்பை வழங்குற ஒரு கல்லூரியாக தான் இருக்கும். ஆனால் நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி பொறுத்த வரைக்கும் இந்த சிஏசிஎம்ஏக்காகவே எக்ஸ்க்ளூசிவாக தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவிலேயே முதல்ல இந்த கான்செப்டை வந்து நாங்கள் கொண்டு வந்தோம். படிக்கிற நேரம் மட்டும்தான் அதிகமாக தேவைப்படுது மாணவர்களுக்கு, நிறைய பணம் தேவைப்படுறது கிடையாது இந்த படிப்புக்குள்ளே நுழையிறதுக்கு. ஸோ ஆனால் வந்து அது கிடைக்காம நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த படிப்பை வந்து கஷ்டம் அப்படின்னு நினச்சி ஒதுக்கிடுறாங்க. ஸோ ஒன்று, இந்த படிப்பை பற்றி தெரியாதவங்க இருந்தாங்க, அப்போது நிறைய அவேர்னஸ் கொடுத்தோம். அடுத்து இந்த படிப்பை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இது உள்ள நுழைஞ்ச பிறகு அது எப்படி படிக்கணும்னு தெரியாமல் போய் அதனால் இதில் வந்து சக்ஸஸ் ஆகாதவங்கள நம்ம பார்த்தோம். ஸோ கல்லூரியோட சிறப்பம்சமே என்னன்னா, காலையில் ஒரு 9 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் ஆசிரியர்களோட உதவியோட இதற்கான பயிற்சியை வந்து எடுத்துக்கிறது. இது முதல்ல வந்து அவங்களோட நேரத்தை வந்து சேமித்து கொடுப்போம். அடுத்ததை பார்த்தீங்கன்னா வந்து கல்லூரி படிப்பை முடிச்சுட்டு ஹாஸ்டலுக்கு போகும்பொழுது அங்கேயுமே அவங்க படிப்பதற்கான சூழலை வந்து ஏற்படுத்தி கொடுக்கறது. ஸோ கட்டாயமாக படிக்கணுன்ற ஒரு சூழல், அதாவது நம்ம வீட்டில் இருந்தால் கூட டெய்லியுமே நம்ம வந்து இந்த சப்ஜெக்ட்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணி படிப்போமான்றது ஒரு டவுட் தான். ஆனால் இங்கே எப்படி இருக்கும்னா 4லேருந்து 5 மணிக்குள்ளே மாணவர்கள் வந்து அவங்களுக்கு தேவையான அளவுக்கு அந்த பொழுதுபோக்கு அம்சங்களில் அவங்களை ஈடுபடுத்திக்கிட்டு 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் கட்டாயமாக படிக்கணும். காலையில் கல்லூரியில் என்ன பாடம் நடத்தப்பட்டதோ அதை வந்து ரிவைஸ் பண்ணணும் அப்படின்றத வந்து இன்சிஸ்ட் பண்ணுவோம். அவங்க படிக்கிறதுக்கான அந்த சிலபஸ் இன்றைக்கி என்ன படிக்கணுன்றதை டிசைட் பண்ணுறதுலேருந்து அவங்க படிக்கிறாங்களா அப்படின்றத வந்து மேற்பார்வையிடுறதுக்கும் ஆட்கள் வந்து அங்கே இருப்பாங்க. ஹாஸ்டல்னாவே வந்து வார்டன்ஸ் இருப்பாங்க. ஆனால் நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியோட ஹாஸ்டலில் பார்த்தீங்கன்னா ஸ்டடி சூப்பர்வைசர்ஸ் இருப்பாங்க, சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் இருப்பாங்க. அண்ட் அவங்களுக்கு தேவையான உணவு அண்ட் அவங்களுக்கு தேவையான அந்த துணிகளை வந்து துவைச்சிக்கிறது, அவங்களோட வாஷிங் டைமை கூட நம்ம வந்து சேவ் பண்ணி கொடுக்குறோம். லாண்ட்ரி மாதிரியான வசதிகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்குறோம்.
மாணவர்கள் வந்து சிட்டி லிமிட்டில் ஹாஸ்டலில் தங்கி ஒரு கல்லூரியில் போய் ஒரு கல்வி நிறுவனத்தில் இருக்கான பயிற்சி எடுத்தால் கூட கையில் பணமே இருந்தாலும் அவங்க 3 வேளையும் சாப்பிட்றாங்களா அப்படின்றத வந்து நம்மளால் என்ஷூர் பண்ண முடியாது. அந்த உணவை தேடி அவங்க அலையிற நேரம் வீணாகிறது, இது எல்லாமே வந்து நேர கட்டுப்பாடுன்ற ஒரு புள்ளிக்குள்ளே கொண்டு வந்து அவங்களுக்கு படிக்கிறதுக்கு ஒரு 10 மணி நேரம், நல்ல தூங்கி ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு 8 மணி நேரம் கிடைக்குதா அப்படின்றத வந்து உறுதி செய்கிறது தான் நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி. ஓகேங்க சார். சார் இப்போது சிஏவை சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸும் படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கிறப்போ, ஆனால் அவங்களுக்கு வந்து அது ஒரு சவாலாக இருக்காதா? ஏன்னா அவங்க வந்து காமர்ஸ் படிச்சிருக்கிறாங்களே, படிக்காமல் இருக்கிறாங்களே அப்படிங்கிறதுக்காக. நிச்சயமாக இருக்காது. ஸோ அதனால தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா போர்ட் ஆஃப் ஸ்டடீஸே இப்போ நீங்கள் வந்து மெடிக்கல் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் +1 +2 பயாலஜி படிக்கலைன்னா உங்களால் ஜாயின் பண்ணவே முடியாது. ஸோ இன்ஜினியரிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிக்கலைன்னா உங்களால் ஜாயின் பண்ண முடியாது. ஆனால் சிஏ பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா +2 நீங்கள் குறிப்பாக இந்த பாடங்கள் படிச்சிருக்கணும்னு அவங்க எதுவுமே சொல்லலை. +2 அது ரிஸ்க்காக இருக்காதுங்களா சார்? இருக்கவே இருக்காது. எதனால் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த படிப்பை பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த பேரை எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள். முதல் நிலைக்கு பேரே வந்து ஃபவுண்டேஷன். ஸோ அந்த ஃபவுண்டேஷன் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பூஜ்ய நிலையிலேருந்து இந்த படிப்பு வந்து ஆரம்பிக்க போகிறீங்க. எப்படி முன்னாடி எது படிச்சிருந்தாலும் நிச்சயமாக. ஏன்னா நீங்கள் சரி, நான் இந்த கேள்வி வந்து ஒரு விவாதமாகவே கொண்டு போயிடுவோம். 10வது முடித்த மாணவர்கள் வந்து இதுக்கு முன்னாடி அக்கௌண்டன்சியோ எக்கனாமிக்ஸோ காமர்ஸோ படிச்சிருக்க மாட்டாங்க. அப்போ +1 சேரும்போது சார் நாங்கள் 10வது வரைக்கும் அக்கௌண்டன்சி படிக்கல, +1ல் எங்களுக்கு அக்கௌண்டன்சி ஈஸியாக இருக்குமா கேட்க மாட்டோம். ஏன்னா அக்கௌண்டன்சியை வந்து +1ல் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ வாட் இஸ் அக்கௌண்டிங்ன்ற ஒரு பேசிக் கொஸ்டின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அதே மாதிரி தான் சிஏ படிப்பும் சரி சிஎம்ஏ படிப்புலையும் அந்த ஃபவுண்டேஷன் அப்படின்ற அந்த முதல் நிலையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10ஆம் வகுப்பு வரை 12ஆம் வகுப்பு வரை எந்த படிப்பு படிச்சிருந்தாலும் அகைன் வந்து 0 பாயிண்ட்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுனால நிச்சயமாக உங்களுக்கு அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸை வந்து புரிஞ்சு படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. +2 கிடையாது. டிகிரியில் நீங்கள் பிஎஸ்சி மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிச்சிருந்தாலும் அடுத்து சிஏ படிக்கலாம். இன்ஃபேக்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிஇ மாதிரியான ப்ரொஃபஷனல் கோர்சஸ் முடிச்சுட்டு அவங்களுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு துறை தான், ஆனால் வேலை வாய்ப்புகள் அதிகமாக கொடுக்குதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு சிஎம்ஏ படிப்பை வந்து படிக்கிறாங்க. இப்போ வந்து ட்ரெண்ட் வந்து இன்ஜினியரிங் படித்த மாணவர்களும் சிஎம்ஏ படித்து அவங்க போகிற வேலைகளை அவங்க செய்கிற நிறுவனங்களில் என்ன வேலை செய்கிறாங்களோ அதில் வந்து காஸ்ட் கட்டிங் மெஷர்ஸை வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் ஆகுது. ஸோ அதனால் வந்து இது வரைக்கும் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கன்றது அவசியம் கிடையாது. சிஏ படிக்கணுன்ற ஒரு முடிவு, படிக்கணுன்ற விருப்பம், நேரம் வந்து என்னால் ஒதுக்க முடியுன்ற ஒரு எண்ணம் இருந்ததுன்னா சிஏ படிப்புகளுக்குள்ளே வரும். ஓகேங்க சார். சார் குறிப்பாக இங்கே சிஏ சிஎம்ஏ போன்ற கோர்சஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் அயல்நாட்டில் நான் அந்த டேட்டாவெல்லாம் எடுத்திருக்கேங்க சார். அந்த கோர்சஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்து ஏசிசிஏன்னு சொல்கிறாங்க, யூஎஸ்எம்ஏ, சிபிஏ, இந்த மாதிரியான படிப்புகள் எல்லாம் இருக்குது. கம்பேர் பண்ணுறப்போ எது சிறந்தது அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமாங்க சார்? நிச்சயமாக நிறைய விஷயங்களை வந்து நம்ம இது வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஒன்று வந்து இந்தியாவில் வந்து சிஏ சிஎம்ஏ சிஎஸ் அப்படின்ற படிப்பு இருந்ததுன்னா இதே படிப்பு ஒவ்வொரு நாடுகள்லையும் அந்த மெத்தட் வந்து மாறும். ஸோ இப்போ வந்து யூகே மாதிரியான நாடுகளில் பார்த்தீங்கன்னா ஏசிசிஏன்னு சொல்லுவாங்க. அண்டு யூஎஸ் மாதிரியான நாடுகளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிபிஏ அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சிஎம்ஏ படிப்புகள் வந்து உலக நாடுகளில் பார்த்தீங்கன்னா யூஎஸ்சிஎம்ஏ அப்படின்ற மாதிரி பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. அவ்வளோதான். அது என்ன ஆகும்னா அந்தந்த நாடுகளுடைய அந்த வரி சட்டங்கள் வந்து அதில் வந்து அதிக அளவில் வெயிட்டேஜ் கொடுத்து அவங்க டீச் பண்ணுவாங்க. அக்கௌண்டிங் ப்ரொசீஜர்ஸ், ஆடிட்டிங் ப்ரொசீஜர்ஸ், இந்த ஸ்ட்ராட்டஜி மேனேஜ்மெண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லா படிப்புகள்லையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த வெளிநாட்டு படிப்புகளில் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், இந்தியாவில் இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இந்தியாவில் தான் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அவங்க வந்து இந்த ஏசிசிஏவோ இல்லை யூஎஸ்சிஎம்ஏவோ இல்லை வந்து சிபிஏவோ படித்தாங்கன்னா இந்தியாவில் வந்து அவங்க ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க வந்து அந்த வரி சட்டங்களை வந்து படிச்சிருக்க மாட்டாங்களே. இந்தியாவில் இருக்கிற ஜிஎஸ்டியோ இந்தியாவில் இருக்கிற ஒரு இன்கம் டேக்ஸையோ அந்த படிப்புகளில் வழங்கப்படாது இல்லையா. அவங்க பொதுவாக வந்து குளோபல் டாக்ஸேஷன் கொடுப்பாங்க, இல்லைனா யூகே டாக்ஸேஷன் கொடுப்பாங்க. ஸோ அந்த டாக்ஸ் லாஸ்லாம் அந்த நாடுகளுக்கு உகந்ததாக இருக்கும். அதை இவங்க இங்கே படித்து இங்கே வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. ஆனால் வேலைக்கு போகலாம். எந்த படிப்பு படித்தாலும் எந்த நாடுகள்லையும் நீங்கள் வேலைக்கு போக முடியும். குறிப்பாக அந்த வெளிநாட்டு வேலை அப்படின்னும் பொழுதே வந்து ஃபஸ்ட்டு நம்ம அதை குறிப்பாக சொல்லணும். அது வந்து இந்தியாவில் நான் சிஏ படிச்சுட்டேன், நான் உடனே வந்து யூகேல போயிட்டு நேரடியாக வேலைக்கு போகிறேன்னா அந்த அப்ரோச்சை விட ஒரு யூகே பேஸ்டு கம்பெனியில் இந்தியாவில் நான் ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ அப்போ வந்து எனக்கு வந்து அந்த சப்ஜெக்ட் நாலேஜ் எனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ இப்போ மாணவர்கள் முடிவு பண்ண வேண்டியது என்னென்னா இந்தியாவில் ஜாப் போகிறேன் இல்லை இந்தியாவில் தான் வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சா கட்டாயமாக இந்தியன் சிஏவும் சிஎம்ஏவோ சிஎஸ்ஓவும் படிக்கிறது தான் உகந்தது. இல்லை நான் படித்து முடிச்சுட்டு உடனடியாக நான் வெளிநாடுகளில் போய் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்னா நிச்சயமாக நீங்கள் அந்த நாடுகள் வழங்குகிற படிப்பை படிக்கிறது எந்த வகையிலையும் தவறில்லை. ஆனால் எனக்கு சாய்ஸே இல்லை சார், நான் அதுக்கப்புறம் தான் டிசைட் பண்ண போகிறேன்ற மாணவர்களுக்கு வந்து ஒரு குழப்ப நிலை இருக்கும். ஸோ அவங்களுக்கு இதை நம்ம தெளிவாக சொல்லணும்னா இந்தியன் சிஏ சிஎம்ஏ சிஎஸ் வந்து உங்களுக்கு காஸ்ட் வைஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். வெளிநாடுகளில் வழங்குகிற அந்த படிப்புகள் வந்து ரொம்ப காஸ்ட்லியான ஒரு படிப்பு. ஓகே, இது ஒரு வகையில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இதுக்குள்ளே வந்து நுழையணும். இன்னொன்று என்னென்னா காமனான அட்வைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் இந்தியன் சிஏ படிக்கிறது பெட்டர். ஸோ இதை முடிச்சுட்டு திரும்பவும் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் நீங்கள் இந்தியாவில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு
அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு அங்கே போய் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அப்போ நீங்கள் வந்து இந்த ACCA படிப்பை படிக்கலாம். சார் அது ஒரு கூடுதல் சுமையாக இருக்குமானா நிச்சயமாக இருக்காது. எதனாலனா ஒவ்வொரு நாடுகள்லையும் அந்த CA படிப்புகளுக்கு இணையான படிப்பை வழங்குற நிறுவனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியன் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி இன்ஸ்டியூட்டோட டைப்பில் இருப்பாங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு ஒரு புரிந்துணர்வு இருக்கும். இவங்க என்னென்ன பேப்பர்ஸ் படிச்சிருக்காங்கன்னு பார்த்துட்டு என்னென்ன சிலபஸ் கவர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துட்டு அது CA முடித்த மாணவர்கள் வந்து 9 பேப்பருக்கு வந்து எக்ஸாம்ஷன்ஸ் வாங்க முடியும். வெறும் 4 பேப்பரை மட்டும் படித்து அந்த நாட்டுடைய ACCன்ற ஒரு குவாலிஃபிகேஷனையும் வாங்க முடியும். குறிப்பாக சொல்லணும்னா இந்தியாவில் CA முடித்தவங்க வந்து துபாய் மாதிரியான நாடுகளில் திரும்பவும் நீங்கள் இன்னொரு தேர்வை எழுதிட்டு தான் போய் ப்ராக்டிஸ் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. ஒரு சில நாடுகளில் மட்டும் அவங்களுடைய வரி சட்டங்களில் மாற்றங்கள் இருக்குன்றதுனால அங்கே ஒரு எலிஜிபிலிட்டி எக்ஸாம்ஸை எழுதிட்டு அந்த படிப்புக்கான குவாலிஃபிகேஷனையும் வாங்கிக்க சொல்கிறாங்க. ஓகேங்க சார். இப்போது நேஷ்னல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் சேரணும்னு நினைக்கிற மாணவர்கள் எப்படி சேரணும்? அதுக்கான அந்த ப்ராசஸ் என்னங்க சார்? அட்மிஷன் அட்மிஷன் ப்ராசஸ் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அவங்களுக்கு வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனோ அந்த மாதிரியான தொந்தரவுகள் கிடையாது. இல்லை நீங்கள் +2 வந்து ஒரு ஹையஸ்ட் மார்க் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறதில்ல. பல நேரங்களில் மாணவர்களே கேட்பாங்க, சார் நாங்கள் குறைவான மதிப்பெண் தான் எடுத்திருக்கோம், CA படிக்கலாமான்ட்டு. நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியதே என்னென்னா இந்த திரையில் கொடுத்துருக்கிற எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள். கல்லூரிக்கு நேரடியாக வாங்க. nmcauditingcollege.comன்ற வெப்சைட்டை விசிட் பண்ணுங்கள். கல்லூரிக்கு வந்து இங்கே இருக்கிற ஆசிரியர்கள் கிட்ட, அதுவும் வந்து நீங்கள் பேரண்ட்ஸோட வாங்க அப்படின்னு தான் நாங்கள் அட்வைஸ் பண்ணுவோம். வந்த உடனே இங்கே இருக்கிற அட்மிஷன் ஆஃபீஸர்கிட்டையோ இல்லை இங்கே இருக்கிற டீச்சர்ஸ்கிட்டையோ நீங்கள் பேசுங்க. இந்த படிப்பு உங்களுக்கான படிப்பா, உங்களால் படிக்க முடியுமா அப்படின்றத வந்து அவங்க சரியான வகையில் உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுப்பாங்க. ஸோ நான் குறைவான மதிப்பெண் எடுக்கிற மாணவர், அதனால் எனக்கு வந்து CA படிப்பு உகந்ததா அப்படின்ற கேள்வியோடு தான் நிறைய மாணவர்களும் அவங்களோட பெற்றோர்களுமே எங்களை அப்ரோச் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் இந்த படிப்பை எப்படி படிக்கணுன்ற அட்வைஸாக நாங்கள் ஃபஸ்ட்டு கொடுப்போம். அடுத்ததான் இங்கே இருக்கிற சூழல் உங்களுக்கு ஏற்றதாக இருக்குமா அப்படின்னு பாருங்கள். ஏன்னா இங்கே இருக்கிற சூழலே வந்து எப்படி இருக்கும்னா நீங்கள் வந்து உங்களுடைய சோஷியல் நெட்வொர்க்கிங்க்கு, உங்களோட என்டர்டைன்மெண்ட்க்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் படிப்பதற்காக மட்டும் உங்களோட நேரத்தை வந்து ஒதுக்குற மாதிரியும், குறிப்பாக 10 மணி நேரம் கட்டாயமாக படிக்கணுன்ற மாதிரி தான் சூழலை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருப்போம். அந்த சூழல், அங்கே இருக்கிற உணவு பழக்க வழக்கங்கள், இது எல்லாமே உங்களுக்கு உகந்ததாக இருக்குமான்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அட்மிஷன்ஸ் பற்றியும் பேசலாம். ஓகேங்க சார். நிறைவாக இன்னொரு கேள்வி, இந்த AI இந்த வேலை வாய்ப்புகளில் எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வர போகுதை பார்க்குறீங்க சார்? இந்த கேள்வி ஒவ்வொரு நிகழ்ச்சியிலுமே ஒவ்வொரு இடங்கள்லையுமே கேட்கப்படுற கேள்வியாக இருக்குது. இந்த AI தொழில்நுட்பம் அப்படின்றது வந்து எந்த காலத்துலேயும் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சியும் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்சியுமே வந்து ரீப்ளேஸ் பண்ணாது. இது எதனால் அப்படின்னா இவங்க கிட்ட சர்வீஸ் வாங்கிக்கிறதுன்றது ஆப்ஷனல் கிடையாது. இவங்களுடைய நிலையை எப்படி இருக்குன்னா கட்டாயம் ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு மேல் வருமானம் ஈட்டும் நிறுவனங்கள் இல்லை வந்து உற்பத்தி செய்யும் நிறுவனங்கள் வந்து கட்டாயமாக ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸோடைய உதவியோடு தான் அவங்களுடைய புக்ஸை மெயின்டைன் பண்ணணும், ஆடிட் பண்ணணும், அவங்களுடைய டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணணும், அவங்களுடைய ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் வந்து சைன் பண்ணணும். இந்த வேலையை எந்த காலகட்டத்திலையும் AI வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அண்ட் மோர் ஓவர் AI அப்படின்றது வந்து இந்த CA/CMA துறைக்கு தேவையான ஒரு தொழில்நுட்பம். இந்த டேட்டா என்ட்ரி மாதிரியான, டாக்குமெண்டேஷன் மாதிரியான வேலைகளை வந்து AI தொழில்நுட்பம் வந்து எளிமையாக முடிச்சு கொடுக்கறதுனால இன்னுமே வந்து மாடர்ன் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் வந்து நிறைய வேலைகளில் இப்போ ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க வந்து குளோபல் ஆப்பர்ச்சுனிட்டியை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அவங்க அப்படி போகிறதுக்குமே ஒரு முக்கியமான காரணமாக இந்த AI தொழில்நுட்பம் இருக்குது. எந்த காலத்துலையுமே இந்த தொழில்நுட்பம் வந்து அவங்களை ரீப்ளேஸ் பண்ணாதான் அவங்களுக்கு உதவிகரமாக தான் இருக்கும். அதனுடைய தேவை இருக்குது, ஆனால் அதை ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. ஓகேங்க சார். இவ்வளோ நேரம் CA, CMA, CS போன்ற படிப்புகள் குறித்தும் இதையெல்லாம் சொல்லித் தருவதற்கு, மாணவர்களை ஆடிட்டராக மாற்றுவதற்கு நேஷ்னல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி எப்படியெல்லாம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுகிறது என்பது குறித்து விரிவாக விளக்கியதற்கும், குறிப்பாக நேயர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்து அவர்களுக்கு கல்வி ஆலோசனை வழங்கியதற்கும் நன்றி சார். நன்றி. நேயர்களை மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.